பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு, இந்த வெனஸ்டே அன்னைக்கு நடக்கிற மிட்வீக் சர்வீஸ்க்கு உங்க யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தியானத்திற்குள்ளாக நம்ம போகலாம். போன சண்டே ரொம்ப பயங்கரமான ஒரு வேர்ட் ஆஃப் காட். ஏன் பயங்கரம் நானே சொல்லிக்கிறேன்னா, நீயே பேசிட்டு நீயே சொல்லிக்கிறேன்னா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த என்கவுண்டர் நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அந்த முதற் கனியை நீங்க எல்லாம் ருசி பார்க்கறதுக்கு முன்பதாகவே நான் தான் ருசி பார்ப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் ஃபேனே நான் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, எஸ்ஐசியில வர கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஸோ போன வாரம் லாஸ்ட் சண்டே நம்ம பார்த்தது இந்த மாதத்திற்கான வார்த்தையை நம்ம தியானித்தோம். வேர்ட் ஆஃப் த மந்த், பிப்ரவரி மாதத்தின் வேர்ட் ஆஃப் த மந்த் என்ன அப்படின்னா, அப்கிரேட் டு காட் ஸ்டாண்டர்ட்ஸ். தேவனுடைய தரத்திற்குள்ளாக நாம் முன்னேற வேண்டும், அப்கிரேட் ஆகணும். இதற்குள்ளான தியானத்தை இந்த மாதம் ஃபுல்லா பார்க்கலாம். சண்டே மட்டும் நமக்கு டைம் பத்தாது, அதனால வெட்னஸ்டேஸ்லயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வெட்னஸ்டே அன்னைக்கு நீங்க எல்லாருமே லைவ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. இதை யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் மேசன் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அன்னைக்கு நம்ம பார்த்தோம் ரெண்டு விதமான ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒன்னு மேன்லி ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு காட்லி ஸ்டாண்டர்ட். அதாவது உலக ரீதியா மனுஷ ரீதியான ஒரு தரம் இருக்கு. இன்னொன்னு ஹெவன்லி ஸ்டாண்டர்ட், பரலோகத்திற்குரிய ஒரு தரம், தரநிலைகள், தெய்வத்திற்குரிய ஒரு தரநிலை, கர்த்தருடைய தரம். ஸோ காட் எதிர்பார்க்கிறது இந்த மாசம் எஸ்ஐசி திருச்சபை மக்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இந்த மந்த் என்ன அப்படின்னா, செல்லங்களா, நீங்க எல்லாருமே என்னுடைய தரத்திற்கு அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் என்னால உங்களை அந்த லெவல்ல இருந்தா மட்டும்தான் அந்த அந்த ஹெவன்லி ரெலம், அந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்னால தரவே முடியும். அந்த கார் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம்ல, சைக்கிள் அளவுக்கு நான் பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சீங்கன்னா ஆண்டவரே கார் தரன்னு கேட்டா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜெபம். நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை ரெடி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. அது போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தரநிலைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைந்து அந்த தரநிலைகளுக்கு நம்மை நாம் உயர்த்தப்படும். சில பேர் பயங்கரமா என்ன ஆவியானவர் ஆவியானவர் என்ன உயர்த்தணும், ஆவியானவர்லாம் உயர்த்த மாட்டார். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம தான் நம்மளோட லைஃப்ல ஒர்க் பண்ணணும். ஆவியானவர் அவருடைய வார்த்தையை இந்த மாதிரி ஊழியக்காரங்க மூலமா பேசிடுவாரு. கீழ்ப்படி நம்ம கடமை. ஒன்னு சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே கீழ்ப்படிய உதவி செய்யும். உதவி செய்யறதுக்கு என்ன இருக்குது? உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுத்தையும் போட்டு நீங்க தான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும். நீங்க தான் கீழ்ப்படிணும். இட்ஸ் ஒபீடியன்ட், இட்ஸ் அன் ஆக்ட். ஓகேவா? ஆண்டவர் அப்படியே புச்சி குடுமையை புச்சி ஆட்டுற ஆண்டவர் கிடையாது. அவர் ரொம்ப டீசென்டானவர். கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படலையா இது அதோடைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவான ஆவியானவர். அவர் கண்ட்ரோல் இல்லை, அவர் ஹிட்லர் இல்லை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப செல்லமா சொல்லுவார், சஜஸ்ட் பண்ணுவார். நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், நீங்க இருந்தா இந்த லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ், நீ இந்த இடத்துல இல்லையா, ஓகே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் நான் உன்னை அனுபவிக்கணும், ஆனா நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்ற அளவுக்கு அவர் ரொம்ப டிவைனான ஒரு சூப்பரான ஒரு காட். அதுதான் நம்ம பார்த்தோம். முக்கியமா மத்தேயு 5ஆம் அதிகாரம் நம்ம கொஞ்சமா தியானிச்சோம். ஒரே ஒரு வசனம் தான் தியானிச்சோம்னு நினைக்கிறேன். உள்ளவர்கள்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டே இருக்கும். எதெல்லாம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது என்னன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது இந்த வெர்ஸ்னா, நார்மல் வெர்ஷன் blessed are the pure, blessed are the ones who are pure in spirit, poor in spirit, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். blessed are the poor in spirit, இது நார்மல் டிரான்ஸ்லேஷன். ஆனா மெசேஜ் வெர்ஷன் ஒன்னு இருக்கு, அதுல கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, blessed are the ones who are at the end of the rope. அதாவது என்னால இது முடியாது ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் என் சுயத்துல நான் போராடி என்னால இது பாசிபிளே கிடையாது, போதும் சரணடைகிறேன், நான் கிவ் அப் பண்றேன். எண்ட் ஆஃப் த ரோப்னா கயிற்றின் முனையில இருக்கிற விளிம்புல நிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, விளிம்புல நிக்கிறேன்னு. அந்த மாதிரி விளிம்புல இருக்கிறவர்கள் தான் இந்த வசனம் மெயினா. இதுக்கு மேல என்னுடைய சுயத்தினாலேயோ என்னுடைய சுய பிரயாசத்தினாலோ என்னால இந்த ஆசீர்வாதங்களையோ நான் எதிர்பார்க்கிற காரியங்களையோ என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. ஐ நீட் யூ லார்ட், சரண்டர் ஆகிறோம்ல, அதுதான் பிளெஸட், அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நான் பாத்துக்கிறேன், என்னால் முடியும். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனா நானே பாத்துக்கிறேன் ஆகட்டும், என்னால முடியாதா, நான் யார் தெரியுமா, நான் யாருடைய பையன் தெரியுமா, நான் யாருடைய இன்னார் தெரியுமா, நான் எனக்கு இந்த அரசியல் கட்சி தெரியுமா, எனக்கு நான் இந்த அரசியல்வாதியோட ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை நம்பி, உங்களுடைய சுயத்தை நம்பி நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது நீங்க இந்த வசனம் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா சுயத்திலே போராடுங்கிறீங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஃபுல் ஆல் அவுட் ஆயிட்டு, அவள் தான் ஆண்டவரை இதுக்கு மேல நீங்க காப்பாத்தினதான் உண்டு, உண்மை என்று வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமின்ட்டு ஆஜராவதான் ஒரே வழி சொல்லிட்டு, எப்ப நம்ம
அட் எண்ட் ஆஃப் அவர் ரோப், கயிற்றின் முனையில நின்னு தத்தளிச்சுன்னு, ஆண்டவரே நீங்க தான் காப்பாற்றி ஆகணும். உங்க பாருங்க நான் ஆடுறேன் கயித்துல மாட்டின்னு இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கன்னும் போது, அப்போ ஒரு கரம் பிடிச்சு தூக்கும்ல. அதுதான் ஆவியில் எளிமை. சுயம் எல்லாம் நம்ம ஆவியில் எளிமை. புவர் இன் ஸ்பிரிட்னா சோத்துக்கே வழி இல்லாம அந்த புவர் இல்ல. நான் அன்னைக்கே சொன்னேன் நானு. ரிச்சஸ் பத்தியோ பணத்தை பத்தின விஷயமும் இல்ல அது. ஏழைங்களுக்கு கர்த்தர் அது ஏழை பணக்காரனை பத்தியே இல்ல. ஆவி சம்பந்தமான விஷயம். ஆவியில் எளிமை, பெருமை இல்ல. ஆவியில் எளிமை. அந்த எளிமையானவர்களுக்கு வந்து கர்த்தர் சொல்றாரு, எண்ட் ஆஃப் த ரோப்ல இருக்கியா? ஒரு 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 சூழ்நிலை நெண்ணுல இருக்க. இதுக்கு மேல போனா சந்தி சிரிச்சிரும் என் குடும்பம், என் வாழ்க்கை. இதுக்கு மேல கர்த்தர் காப்பாத்தினாதான் உண்டு. அங்க இறங்குவார் ஆண்டவரு. அதுதான் சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம சரண்டர் ஆவறோம்ல, ஏசப்பா நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை விட்டா யாரும் இல்லைன்னு. அப்ப சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது போன்ற ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தான் அந்த வசனம் அப்ளை ஆகுது. நீங்க பாக்கியவான்கள்ப்பா, பரலோக ராஜ்யம் உங்களுது. ஏன்னா நான் தான் இறங்கிடுறேனே. ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவர் இறங்குவாரு. அது போல ஆவியில யார் எளிமையா இருக்காங்களோ, யாரு சரண்டர் ஆயிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ, சுயத்தை விட்டு, சுய பிரயாசங்களை விட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துங்க யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் களம் இறங்குறாங்களோ, அவர்கிட்ட விட்டு நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. நான் சும்மா இருக்க போறேன் ஆண்டவரே. நான் ரெஸ்ட்ல இருந்து ஆப்பரேட் பண்ண போறேன். நான் வந்து போதும். நான் என்னுடைய சுய பிரயாசம், சுய முயற்சி எல்லாம் ட்ரை பண்ணி பல்ப் தான் மிச்சம். பல்ப் வாங்க தானே மிச்சம். என்னால முடியாது ஏசப்பா. தலைவரே நீங்க பார்த்துக்கோங்க. யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில என்ன நான் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். எது எது நன்மைகள் தெரியும். ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கே தெரியாது. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது பெஸ்ட், எது சிறந்தது, எது பாதுகாப்பானது, எது என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கின்னு போகும் எல்லாமே உங்களுக்கு தான் ஏசப்பா தெரியும். ஐ நோ நத்திங். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா நான் உங்களை நம்புறேன். நீங்க பார்த்துக்கோங்க யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு ஈரே மனநிலையில இருந்தா, ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருப்போம். ஆபிரகாமை போல. அவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் நம்பல்து. அந்த ஒரு வசனத்தை அன்னைக்கு தியானிச்சோம். இன்னைக்கு எலாபரேட் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் போலாம். வேற என்னெல்லாம் உள்ளவர்களா நாம இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் அப்கிரேடுக்கு எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னடா இது யாருன்னா அந்த எந்த கடவுள்னா சொல்லுவாங்களா? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும். ஆனா இது வந்து ஒண்ணே அப்படியே இந்த சோக மூஞ்ச வச்சுன்னுக்கிறவங்களுக்கு என்கரேஜிங்கான வசனம்லாம் இது கிடையாது. ஆனா நிஜமாவே வாழ்க்கையில துயரங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குதா? வாழ்க்கையில துயரங்கள் அநேகமா இருக்கு பிரதர். ரொம்ப கஷ்டமா இருக்கு லைஃப். ஒண்ணு கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவ ஜீவியம் இல்ல, இந்து, முஸ்லீம் எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். சோ யார் யாரெல்லாம் துயரத்தோடு இந்த நாள்ல வார்த்தையை கேட்டிருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, துயரப்படுறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இந்த போன்ற கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமா தேவ பிரசனம் இந்த வொர்ஷிப் டைம்ல நிறைய பேர் ஆறுதல் அடைஞ்சதை என்னால உணர முடியுது. அது போன்ற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்பட்டுனே இருக்கிறனே என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னா, கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க துயரப்படுறீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டு அவ்வளவுதான். மனம் அடிவாயிடாதீங்க, உங்களை நான் ஆறுதல் படுத்துறேன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான அரசியல் தலைவர்கள், வேர்ல்டு லீடர்ஸ் நீங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளஸ்ட் ஆர் த மீக் இன் ஸ்பிரிட்னு வரும். சாந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவன் அந்த அப்கிரேட் காட் ஸ்டாண்டர்ட்னா என்ன பிரதர் அப்படின்னா, நம்ம கிட்ட காட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா சாந்த குணம். எத்தனை பேர்கிட்ட சாந்த குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் காட் நம்ம கிட்ட அது ரொம்ப குரூஷியலா எதிர்பார்க்கிறாரு. பிளஸ்ட் ஆர் த மீக் ஃபார் தே வில் இன்ஹெரிட் த எர்த். பாக்குறதுக்கு வந்து அசால்ட்டா தெரிவாங்க சில பேர். பாக்குறதுக்கு வந்து நீங்க ரொம்ப பாருங்களேன், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய பச்சவனுங்க, பெரிய சிறந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரை மாதிரி ஒரு சாந்த குணம். அவர் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான மேனா இருப்பாரு. ஆனா சும்மா இந்தியாவே கலக்குனா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன 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 சாம்பிள் கொடுத்தேன். சாந்த குணம். என்னுடைய குணம் எப்படி இருக்கு, என்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? நான் வந்து ரொம்ப அப்படின்னு இருக்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாகத்தை பத்தி நான் பேசல. ஜென்ரலா சாந்த குணம் என்னிடம் காணப்படுகிறதா? இல்ல பெருமையும் அகம்பாவமும் எரிச்சலும் அப்படியே சும்மா கத்தின்னு கூச்சல் போட்டுன்னு கூப்பாடு போட்டுன்னு இப்படி இருக்கிறேன்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நான் வாழ்ந்தேன்னா நான் இங்கதான் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் எதிர்பார்க்கறது இங்க. சோ கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுவதாக. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சில குணாதிசயங்கள், எளிமையில் உள்ளவனார். ஆவியில் எளிமையா இருப்பா, துயரப்படுறியா, பரவாயில்ல, நான் உன் ஆறுதல் பத்தின சாந்த குணத்தை நான் அதிகமா உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ரொம்ப அதிகமா வாய் ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. சாந்த குணமாறு குணத்தை மாத்திக்காத. இன்னொரு நபர்னால உன் குணத்தை மாத்திக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க என்ன பேச வச்சிட்டாங்க பிரதர். பேச எப்படி வைப்பாங்க? அது பிசாசு அப்படிதான் பேச வைக்கும். நீ அதை காட்டிலும் அது போன்ற சூழ்நிலைகளால் நீ அனுமதிக்கப்பட்டாலும் அங்க உன்னுடைய லெவல்ல உன்னுடைய ஸ்பிரிட் டிஸ்டர்ப் ஆகாம, உன்னுடைய தரம், உன்னுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள்
என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணும். சில பேர் தேடி வருவாங்க நமக்குன்னு வாயை கலறி விடுறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா, ஓஹோ இவர் அந்த ஏஜென்ட் அவரால் பிசாஸ்னால அனுப்பப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா சாந்த குணத்தோட அவங்க நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களே காண்டா ஏஞ்சி போயிடும். என்னடா என்ன பண்ணாலும் இவனை ட்ரிகரே பண்ண முடியலன்ற மாதிரி. அது போன்ற ஒரு சாந்த குணத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த மாதிரியான நபர்கள் தான் எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து இந்தியாவே சும்மா கலக்கி கலக்கி சுதந்திரிச்சாரோ அது போல சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவாதிகள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவங்களுக்கு தான் உலகமே. உலகத்தை ஆளணுமா எந்த விதமான அரசியல் கட்சியிலும் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அரசியல்லாம் இருந்தா ஆட்சிலாம் பெருசா செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ தான் நம்ம ஒர்க் பண்ணி அவங்க சொல்றது தான் செஞ்சாகணும். ஆனா உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸ் இருக்குது. இல்லன்னா ஒரு பிரைவேட் ஆபீஸ் இருக்கு. நான் வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன்லயே இருக்கிறேன்னு வச்சுக்கலாமே. எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றது தான் கேட்டு அவன் கம்பெனி சிஇஓன்னு வச்சுக்கலாம். அவர் சொல்றது தான் கீழ்ப்படிஞ்சாகணும். நானே பண்ணிடுறேன். இந்த கம்பெனியை நான் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால உலக பிரகாரமான வேலையிலேயே பொசிஷன் இருக்கும் மேனேஜர். உங்க வேலை மக்களை மேனேஜ் பண்றது மட்டும் தான், நிர்வாகம் பண்றது மட்டும் தானே தவிர, எதுவுமே உனக்கு சுதந்திரவாளி இல்லப்பா நீன்ற மாதிரி. ஆனா கம்பெனி ஓனரோட பையன் சுதந்திரவாளி. தேவன் நம்மிடம் எதிர்பார்த்து இந்த பூமியே நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆதியாகமத்துல உலகத்தை படைச்சிட்டு ஆண்டு அனுபவி எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணு, எல்லா உலகம் முழுவதும் போ, ஒரே இடத்துல தங்கிதான் அது பாபேல் கோபுரத்தை ட்ரை பண்ணாங்க. ஒரே இடத்துல எல்லாம் தங்காதப்பா. நீ வந்து சும்மா இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன இடத்திற்கான ஆளே கிடையாது. உலகத்தை சுதந்திரி. அதனாலதான் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட பேரு ஈஸியா ஷைனிங் கம்யூனிட்டி, பிரகாசிக்கின்ற சமுதாயம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கலாம். சமூகம்னு வச்சுட்டு இருக்கலாம். வைக்கல. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இது எப்போ வேணா குளோபலா போகும். இப்போ ஆல்ரெடி குளோபலா தான் போயிட்டு இருக்கு. எந்த நாட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து யார் யூடியூப்ல பார்ப்பாங்கன்னு தெரியாது. இது வந்து 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட யார் வேணா பார்க்கலாம். சோ ஏன் ஏன் இன்டர்நேஷனல் சர்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுமா? பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஏன் சாதா லைட்ல வேணாமா? 0 வாட்ஸ்லனா வேணான்றேன். எனக்கு பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும். ஏன்னா பூமியை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் நான். இந்த திருச்சபை பூமியை சுதந்திரிக்க, பூமினா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா எல்லாம் சேர்த்துதான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்களோ அங்க எல்லாமே குக்கிராமமா இருந்தோம். இப்ப சிக்னல்லாம் வந்துச்சு பாருங்க மலைகளுக்குள்ள கூட. அங்கெல்லாம் கூட போய் சேர்ந்துடணும் வார்த்தை. அதோடைய ஒரு லாங் டேர்ம் விஷனோட தான் நம்ம கிளம்பி இருக்கும். பூமியை சுதந்திரிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதற்கு நமக்கு தேவையான ரொம்ப ரொம்ப பிரைமரியான ஒரு விஷயம், ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா சாந்த குணம். இந்த நாள்ல என்ன நான் செக் பண்ணிக்கணும். நீங்க உங்களை செக் பண்ணிக்கோங்க. நெல்சா உனக்கு சாந்த குணம் இருக்குதாடா அப்படின்ட்டு நீங்க உங்களை பார்த்து உங்க பேர் சொல்லி கேட்டுக்கோங்க. உனக்கு சாந்த குணம் இருக்குதா இல்லையா? மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் அப்கிரேட். நான் தேவனுடைய தரநிலைன்னா என்னப்பா எப்படிப்பா நான் பார்க்கிற பிறரிடம் நான் பார்க்கிற அதிசயம் எனக்கு நடக்கணும்னு என்ன பண்றது? அவங்க கிட்ட சாந்த குணம் இருக்கலாம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பயங்கரமான அப்படியே டிவைன் ஷிஃப்ட் நடக்கும் உங்க லைஃப்ல. நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி பட்டுன்னு அப்படியே அப்கிரேட் ஆகும். அப்படியே அப்சைட் டவுன் திரும்பிடும் வாழ்க்கை. வேற லெவல்ல ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்க. என்னதான் பண்றாங்க? ஜெபிக்கின்ற ஆள் மாதிரியே பெருசா தெரியாது. என் அளவுக்கு கூட ஜெப ஜீவியம் இருக்காது. துதிலாம் அவ்வளவா இருக்காது. லைட்டா சர்ச்சுக்கு வருவாங்க. டீசென்டான கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துட்டு போவோம். இங்கெல்லாம் இருக்க மாட்டான். மேட்ரு என்னன்னா அவங்க கிட்ட இந்த சாந்த குணம் இருக்கும். ஆண்டவர் பாப்பாரு. டேய் எல்லார்கிட்டயும் அப்படியே ஜெப ஜீவியம், இது ஜீவியம், அது ஜீவியம் எல்லாமே இருக்குதுடா. ஆனா அவங்களுக்கு உண்டான சாந்த குணம் இல்ல. ஆனா உங்ககிட்ட அது இருக்குல்ல, அதை நான் பாராட்டுறேன். மத்தேயு 5:5 அடிப்படையில உங்ககிட்ட இருக்கிற சாந்த குணத்தின் விளைவாக நீ பாக்கியவானா நீ கருதப்படுற செல்லம். நீ வந்து பூமியை சுதந்திரிக்க போற. இந்த பூமியில இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உண்டுதான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், லேண்டுக்கு இந்த எல்லாத்துல வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சாந்த குணம். உங்ககிட்ட இருக்கிற அந்த சாந்த குணத்தின் விளைவாக அது வந்து கிறிஸ்துவோட குவாலிட்டி. அவர்கிட்ட இருக்கிற சாந்த குணத்தை நான் சுதந்திரித்து நான் அதை லைஃப்ல அப்ளை பண்ணும் போது எனக்குரிய பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவன் எனக்காக செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். இதற்கு நான் சாட்சி. ஆனா எனக்கு ஜஸ்ட் பிகினிங் தான். நான் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கேன். இதையே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமா ஆசிர்வதி பயங்கரத்துல கூட ஸ்டார்ட் ஆகலன்ற அந்த பயங்க பய இங்கீரம் பயங்கரமான ஆசனம். அந்த கூட முடியலன்ற அந்த ஃபர்ஸ்ட் கோடு தான் போட்டுக்கிறார் ஆண்டவர். இது இப்பதான் ஆரம்பமே. ஜஸ்ட் அ பிகினிங். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிலாம் காரியங்களை வாய்க்க செய்வார், என்னெல்லாம் பண்ணுவார், எந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார், எந்த டைம்ல எதை செய்வாரு, எந்த விதமான குவாலிட்டியில செய்வாரு, எந்த விதமான குவான்டிட்டியில செய்வாரு, எல்லாமே என் லைஃப்ல எல்லாம் பார்த்து யாருன்னா தெரிந்தோ தெரியாமல பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னு நினைச்சுன்னா பயங்கரம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் அ பிகினிங். ஒரு கோடு தான் போட்டுக்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு நான் சாம்பிள், நான் சாட்சி. என்னோட ஊழியங்கள் சாட்சி. கர்த்தர் நல்லவர். க்ளோரி பீ டு ஜீசஸ். எஸ்.
சாந்த குணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அது போல உங்களுடைய லைஃப்ல இந்த பூமிக்குரிய எஸ்பெஷலா பூமியை சுதந்திரிக்கணும். நான் ஆட்சி செய்யணும், நான் ஆட்சி செய்ய படைக்கப்பட்டவன், நான் ஆளுகை செய்ய படைக்கப்பட்டவன், நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசை. சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது பிரதர். நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அதாவது கிறிஸ்து சிலுவையில நமக்காக பாடுபட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்து நான் பாடுபடுத்து, நான் படுறேன் பேர் பாடு, என் வாழ்க்கை கூட பாடுன்ட்டு இவனுங்க போட்டுன்னு பிசாசு கிட்ட மாட்டுன்னு பாடுபட்டு நம்மள அந்த அந்த சாபம் நிறைந்த வாழ்க்கைக்கு வச்சுன்னு வர பார்ப்பான். கிறிஸ்டின் அப்படின்ற பேர்ல எதனா மெசேஜ் விஷயம் சொல்லி உஷாரா இருங்க. நிறைய போதகர்கள் உங்களை அவர்கள் வாழ்கிற அந்த வறுமையின் வாழ்க்கைக்கும், அவர்கள் வாழ்கிற அந்த கடன் உள்ள வாழ்க்கைக்கும், அவர்கள் வாழ்கிற அந்த மோசமான எப்படி சொல்றது, நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அப்படியே சோத்துக்கே வழி இல்லாம அந்த மாதிரி வாழ்க்கைக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால பாதி பேர் உள்ள வச்சுன்னு வந்து கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக இல்லையா, சோத்துக்கு வழி இல்லாத கிறிஸ்துவுக்காக எப்படி பாட அனுபவிக்கிறது? புரியல எனக்கு. ஆண்டவர் நிறைவாரு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கு. திருடன் தான் திருட கொள்ள அழிக்க வரான். நான் உனக்கு எதுக்காக வந்தேன்? நான் உனக்கு ஜீவன் கொடுக்கும், அது பரிபூர்ண பணம் வந்தேன், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தேன்ப்பா. சும்மா லைஃப்ல அபண்டன்ட் லைஃப் ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் ஹேவ் இட் இன் அபண்டன்ஸ். நிறைவான செழிப்பான வாழ்க்கையை நான் கொடுக்க வந்தேன் இயேசு கிறிஸ்து தான் வாயால சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க, ஆமா அனுபவிக்க வேண்டும் தான். கத்தருக்காகனா பரிசுத்த ஜீவியம் வாழ்த்து ரொம்ப பாடான விஷயம், ஈஸியான லைஃபே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசுறாரு. சோத்திய வழி இல்லாம தட்டுல பிச்சை எடுக்கிறது இதை குறிச்சு எல்லாம் பேசல. அநேகர் அப்படியே கிறிஸ்டியானிட்டி ஒரு மாதிரி இன்னைக்கு ஏன் பிற மதத்தினர் கிறிஸ்தவர்களை பார்த்தா பயப்படுறாங்க, கிறிஸ்டியனா மாறத்துக்கு பயப்படுறாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு பயமே, கிறிஸ்டியனா கையேந்துவான், கிறிஸ்டியனா கடன் வாங்குவான், கிறிஸ்டியனா கர்த்தர் பேரை சொல்லுன்னு ஒரு மோசமான ஆவரேஜையும் பிலோ ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்துட்டு கிறிஸ்டியன் கத்தருக்காகன்னுவாங்க. அன்னைக்கு ஏழை, அவர் ஏழைகளின் கர்த்தர், ஏன்னா ஏழைகளுக்கும் அவர் இறங்குவார். அதுக்கு பணக்காரங்களுக்கு தேவன் இல்லைன்னு அவர் சொல்லியே அவர் வந்து அதாவது ஏன் பிறர் பயப்படுறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ ஜீவியத்துல இருக்கிற நபர்கள் கர்த்தரால் முழுமையா ஆசீர்வதிக்கப்படுத்த வெரி ஃபியூ பீப்புள் தான் அவங்களோட லைஃப்ல காட்டுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஜனங்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால மற்ற ஜனங்கள் நம்ம எவ்வளவு பெட்டர் போலையே, நான் கோயிலுக்கு போறேன் வரேன், நான் தர்காவுக்கு போறேன் வரேன், நான் இவங்களை விட ஆசீர்வாதமா தானே இருக்கிறேன், எதுக்கு இந்த கடவுள் எனக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட இல்லாமையினால், நம்மளுடைய இயலாமையினால், நம்மளுடைய பாவர்ட்டி, நம்மளுடைய பிலோ ஆவரேஜ் லைஃப்னால, நம்மளுடைய வறுமையின் விளைவுனால ஐயோப்பா அந்த கிறிஸ்டியன் கடவுள் எல்லாம் போயிடாது, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை அப்படி. ஏன்னா இதற்கு முந்தின காலகட்டத்தில் வாழ்ந்த ஊழியக்காரர்கள் அது போன்ற ஒரு தப்பான கான்செப்டை விதைச்சிட்டாங்க. பயங்கரமான ஊழியக்காரங்களா இருப்பாங்க, நல்ல விதமான ஆவிக்குரிய ரீதியில நம்மளை வளர்த்திருப்பாங்க. ஆனால் உலக ரீதியாகவும் நம்மளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ள அவங்க தள்ளப்படாம ஜஸ்ட் ஆவிக்குரிய லைஃப் மட்டும் மேல இருக்கட்டும், பரலோகராஜன் கேரண்டி கொடுத்துட்டு, பரலோகராஜன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கேரண்டி, என் மெசேஜ் உங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்ல வரேன். பரலோகராஜ்ய கேரண்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவரை நீங்க விசுவாசிச்சாலே பரலோகராஜ்ய கேரண்டி. ஆனா உலகத்துல எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழறது, அதற்கு ஏற்ற ஒரு இது வேணும், பிரசங்கங்கள் வேணும், ஏற்ற சர்ச்சஸ் வேணும், ப்ராப்பர் சர்ச்சஸ் வேணும், வேர்டை ப்ரீச் பண்ற சர்ச்சஸ் வேணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பைபிளை டீச் பண்ற சர்ச்சஸ் வேணும். நியூ கவர்னன்ட் பேசுற சர்ச்சஸ் வேணும். புதிய உடன்படிக்கை எதுக்கு சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் எதுக்கு அதை பதிவிட்டு இருக்கிறாரு, என்ன கதை, இப்போ எப்படி ஆப்ரேட் பண்றாரு, பழைய ஏற்பாடு இருக்கிற வசனம் எல்லாமே நம்மளுக்கு அப்ளை ஆகுமா, என்ன ஏதுன்னு அலசி ஆராயிர திருச்சபைகள் வேணும். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இஸ் ஒன் சச் சர்ச். நீங்க தைரியமா இதுல வேர்டை நம்பி இறங்கலாம். எஸ், ஏன்னா நான் ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு காட் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்குது, நான் ரொம்ப பிசாசோடைய ஸ்டாண்டர்ட் கூட இங்க இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லு, நான் பிசாசோடைய ஸ்டாண்டர்டை கூட மட்டமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கர்த்தர் நல்லவர், வாழ்க்கை அப்படி இல்லையப்பா. சும்மா வாயில சொல்ற கர்த்தர் நல்லவர்னு புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் என்ன லைஃப்? உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் காணப்படல, ஆவியின் கனி அன்பு சந்தோஷம், ரெண்டாவதே சந்தோஷம் தான். துக்கம் கிக்கம்லாம் எதுவுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் ஜபோன்னு ஆரம்பிச்சா ஓன்னு அழுகுறது. கர்த்தர் நல்லவர்னா சந்தோஷமா சொல்லு, அதை ஏன் அழுதுனே சொல்றேன். அப்ப வாழ்க்கையில ஒரு மறுபமும் மாற்றமும் இல்லாததுக்கான காரணமே ஸ்டாண்டர்டை உயர்த்தவே இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் 4வது வசனத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்க, இப்படி சொல்றீங்களே, அந்த வசனத்தை நல்லா கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். துயரப்படுகிறவர் ஏன் பாக்கியவான்கள்னா கர்த்தரால் ஆறுதல் படுத்தப்படுவார்கள். அதனாலதான் அதுக்குன்னு காட் வந்து எல்லா அழுதுன்னு எல்லா துயரத்திலும் சொல்லவே இல்லையே, எங்கேயுமே பைபிள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாதிரி சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா கர்த்தரால் அவர்கள் வந்து ஆறுதல் பண்ணப்படுவாங்க, அதனால அவங்க பாக்கியவான்கள். நீ கவலைப்படாதா, நீ இங்கே இருக்கிற பொறுத்து இல்லை, நான் உன்னை ஆறுதல் படுத்துறேன். பரிசுத்த ஆவியானவரோட வேலையை தேற்றுவார். ஆனா
கிறிஸ்டியன்ஸோட லைஃப் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னா ஜாய்ஃபுல் லைஃப். தேவன் அந்த கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்ம வந்து கம்பல்சரியா ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் நம்ம வாழ உதவி செய்யணும். அது இல்ல, என் லைஃப்ல வந்து லைஃப் ஜாய்ஃபுல்லாவே இல்லை, சந்தோஷம் நிறைந்ததா காணப்படலன்னா இன்னமும் நீங்கள் பிசாசின் ஆதிக்கத்தில் பிசாசின் காலடியில் தான் இருக்கிறீர்களே தவிர கர்த்தருடைய முழுமையான ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து வரவே இல்லை. சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, சிம்பிளான எக்ஸாம்பிள். எந்த நபருடைய வாழ்க்கையில் எல்லா நபருக்கும் எந்த மதமா இருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா கூட இருக்கு, பிரச்சனை எல்லாருக்குமே கம்பல்சரி மேண்டேட்ஸ், உலகத்துல வாழ்ந்தா பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதன் பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் நல்லவன்னு சந்தோஷமா அவனால துதிச்சு கொண்டாட முடியுது லைஃப, அவன் வந்து ஆக்சுவலா காட் ஸ்டாண்டர்ட்ல வாழற கிறிஸ்டியன். அது இல்ல, நான் கூட கிறிஸ்டியன் நான் சொல்லிக்கிறேன், ஆனா என்னுடைய மூஞ்சி எப்ப பார்த்தாலும் வார்டுல, எப்ப பார்த்தாலும் அப்படியே சோகமோ அழுதுன்னு ஜபம்னாலே சில பேர் பாருங்க, ஜபம்னாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னே தெரியாது. தேவ பிரசனால தாக்கப்பட்டாங்களா பிரதர்? பிரசனத்தினால தாக்கப்படவே இல்லை, சும்மா ஜபம்னாலே அழுவணும், அது ஒரு ஃபார்மேட். அங்கங்க பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் ஆத்ம பாரத்துல அழுகுறாங்க, அதை பார்த்துட வேண்டியது. டிஜிஎஸ் தினகரன் போன்ற பெரிய ஊழியர்கள் வந்து ஆத்ம பாரத்துல அப்படியே அழுது ஜோம் பண்ணுவாங்க. அதை பார்த்து காப்பி வச்சுட்டு தான் பர்சனல் பிரேயர்ல வந்து அழுது நிகழ்த்து, ஜபனாலே அப்படியே தாரதாரியா ஊத்தம். அழ வேணான்னு சொல்ல வரல, அழுது அண்ணாலாம் அழுது ஜோம் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. எதற்காக எப்பவுமே அழுது நிகழ்த்து ஜீசஸ் என்ஜாய் பண்ணுவார? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், எங்க அப்பா இருக்கிறாரு வீட்டுல, அப்பா வந்து தான் பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாரு, சந்தோஷமா இருக்கணும். டேய் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன்டா, நீ ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகுறதுக்கு நான் தரேன், ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செஞ்சுனே தான் இருக்காரு. ஆனா நான் அழுது நேருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் எப்பெல்லாம் ரூம் தந்து பார்க்கும் போது அழுது நேருக்கிறேன். என்னடா பிரேக்கப்லாம் இல்லப்பா, சும்மா அழுதாதானே அவங்க பிள்ளைன்னு தெரியும். எப்படி இருக்கும் பாருங்களேன் கேவலமா லைஃப். அப்பா சந்தோஷப்படுவாரு, எப்படி இருக்கும் அப்பாவுடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? நான் போன மெசேஜ்லயே சொன்னேன், இந்த சாப்டர் இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லா, இந்த மந்த் ஃபுல்லா தியானிக்க போறது வந்து பிதாவோடைய இதயத்தை ஸ்டாண்டர்ட் என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்ஸ் ஹார்ட்டை ஏசு கிறிஸ்து எங்க அப்பா இதுதான்ப்பா அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறாருன்ட்டு அப்படியே அவருடைய ஹார்ட் எடுத்து ஊற்றின வசனங்களை தான் நம்ம தியானிச்சுன்னு இருக்கிறோம். அதனால யாராவது இது வரைக்கும் இந்த ஜபனாலே அழுவுறது, ஆளாதனாலே அழுவுறது இல்ல, மனபாரம் தான் கொட்டிடணும், எப்பவுமே எப்பயாச்சுன்னா பரவாயில்ல, எப்பவுமே அப்படின்னா எப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய லைஃப் வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்க, கிராஸ் செக் பண்ணி பாருங்க. என்னதான் பண்றீங்க ஆவிக்குரிய லைஃப்ல, ஏன் மேம்பாடு இருக்க மாட்டேங்குது? நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய வசனங்களை கேட்கிறோம், அநேகமா ஆராதனையில ஈடுபடுறோம். மைட் பி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இது நிறைய பேர் வந்து திக்கு முக்காட வைக்கும், நிறைய பேரை வந்து அதிகமா யோசிக்க வைக்கும், நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகுது. இப்ப நான் சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் மேபி நீங்க அடுத்த கட்டத்திற்கு போகாததற்கான காரணமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான். என்ன பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்மியா இருக்கிறேன்னா? இல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் பைபிள் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னா அதை அப்ளை பண்றது. ஓகேவா? நாலேஜ் ஆக்ஷன் கேப்னு சொல்லுவாங்க. ஒரு நாலேஜ் கெயின் பண்றோம், ஒரு விஷயத்த கத்துக்கிறேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கத்துக்கிறேன், எப்படி நான் எளிமையா இருக்குன்னு அப்ளை பண்ணவே டைம் இல்லாம பட் சண்டே கேட்கிற மெசேஜ் நான் அன்னைக்கே சொன்னேன், அதை தியானிக்காதீங்க, நானே வந்து ப்ரீச் பண்றேன், அதை மட்டும் தியானிங்க கத்துக்கொண்டு. நம்ம பாருங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரொம்ப அப்படியே பயங்கரமான கிறிஸ்தவர்கள் அல்லவா, பட்டு 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 அதை அசை போட்டு தியானிச்சு அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு ஒரு நித்தியமான ஒரு அபண்டன்டான லைஃப வாழணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தெரியாம அப்படியே இந்த முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவசர அவசரமா அடுத்தது போய் நிறைய மூளை ஃபுல்லா இவ்வளவு பெரிய மூளை இருக்கும், அப்படியே புக் நாலேஜ், பைபிள் நாலேஜ் இவ்வளவு இருக்கும், நாலேஜ், வாழ்க்கை, ஃப்ரூட், கனி எங்க ஆண்டவர் கேட்பாரு. ஞாயிற்றுக்கிழமை நாள் கேட்பாரு, எந்த அளவுக்கு வார்த்தையை கற்றுக்கொண்டா கேட்க மாட்டாரு, கனி கொடுப்பா. ஆண்டவரே இந்த மெசேஜ் கேட்ட ஆண்டவரே இருக்கட்டும், ஆண்டவரே இந்த ஜபக்குழுல பங்கேற்கிறது இருக்கட்டும், ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபம் பண்ண இருக்கணும், கனி எங்க? ஆண்டவரே 3 மெசேஜ் ஒரு நாள் கேட்கிறேன், கேட்டப்போ யூடியூப்ல வேலை வெட்டி இல்லாம ஃப்ரீயா இருந்தா கேட்கதான் செய்வேன், நல்லது. சினிமாவை பார்க்காம இதை கேட்கறது நல்லது, கனி எங்க? ஆண்டவரே அதிகமாக ஜெபம் பண்ற ஆண்டவரே இருக்கட்டும், யாருக்காக பண்ற? மோடிக்காக பண்ற ஆண்டவரே. எதுக்காக பண்ற? ஃபர்ஸ்ட் உனக்காக பண்ணு, உனக்கு சூழ்நிலையா மாறலையே. இப்ப மோடி எல்லாம் இதை பார்த்தாரு வைங்க, நம்ம குடும்ப சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையை பார்த்து அவரு கிறிஸ்டியனா மாதிரி அவர் நமக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, இவ்வளவு மோசமா வாழ்க்கை வாழறானே, ஜீசஸ் நாம் மேரா நாம் ஜீசஸ் நாமே ஆசீர்வாதமே,
எதனா ஒண்ணு பண்ணிட்டு போய் அந்த அளவுக்கு மோடியே காண்டாயிடுவார் நீங்க பண்ற ஜெபத்தை பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்காக பண்ணுங்க. கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போகும்போது ஸ்திரீகள் அக்காங்க அழுகுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்து என்னது எனக்காக எதுக்கு அழுகுற? உங்களுக்காக அப்பா உன் வாழ்க்கையே மோசமாகுது, எனக்காக அழாத உனக்காக அழுன்றாரு. நிறைய பேர் வந்து இதை விட்டு அதை விட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்காம ஊரானுக்காகலாம் அழுகுது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டான், பெஸ்டான கிறிஸ்டியன் லைஃப் வாழணுமா, நான் மாறணும், என் வாழ்க்கையின் மாற்றத்தின் சுவிசேஷம் தானாய் பேசும். நான் யாருக்கிட்டையும் போய் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லவே வேணாம். என் லைஃபை பார்த்து அவன் சொல்லுவான், நான் வணங்குற தேவன் ஏதோ வேற லெவல் பண்றாரு. அவர் லைஃப் நான் கண்ணு முன்னாடியே பாக்குறேங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான், அவன் வந்து இந்து பையன் தான். அவன் சொல்றான், நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நடுவுல வேலை, நான் பிஸி அவர் பிஸின்றதுனால நடுவில் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. ஃபோன் பேசி மெசேஜ்ல எல்லாம் கம்யூனிகேட் பண்ண 3 வருஷம் கழிச்சு சொல்றான், தலை 3 வருஷம் முன்னாடி உங்க ஃபேஸ்க்கும் இப்பக்கும் பயங்கரமான வித்தியாசம் தெரியுது. நான் ஹேர் ஸ்டைல் மாத்திட்டேன். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது தலை. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நான் பார்த்துட்டு வரேன். உங்களுடைய growth உங்களுடைய வளர்ச்சியை நான் கண்ணால பாக்குறேன். உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் நான் பாக்குறேன். துண்டா தெரியுது. 3 வருஷம் கழிச்சு இப்ப போன்ல பேசுறதுனால சொல்றேன். தேவனுடைய அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த ஷைன் சொல்லுவாங்கல்ல, க்ளோ தான் அவன் யூஸ் பண்ணான். அந்த க்ளோ அப்படி தெரியுது. தேவ பிரகாசமா இருக்கிறீங்க. எல்லாம் இது வந்து ஃபேஸ் பத்தின மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய growth படிப்படியா நான் பாக்குறேன் தல. செம்மையா இருக்கு. எனக்கா எதுக்கு போன் பண்ணா 3 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு இந்து பையன் தான். கத்தரை விட்டு கத்தர் அறியும், கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அவனுக்கு காடு. ஆனா வழி விலைக்கு போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி தலை இந்த growth என் லைஃப்ல வேணும்னு எனக்காக ஜோம் பண்ணிட்டு 10 மணிக்கு பண்ண காலே 1:30 மணி 2 மணி வரைக்கும் போயிடுச்சு நைட். நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். நான் யாருக்கும் போய் அவன் கதவை தட்டி டெய்லி குட் மார்னிங், குட் ஈவினிங், ஜீசஸ் லவ்ஸ் யூ ட்ராக் அனுப்புறது, ஃபார்வர்ட் மெசேஜிங் அனுப்புறது, மிஷினரி ஸ்டோரி அனுப்புறது, எந்த ஸ்டோரி அனுப்பல. என் ஸ்டோரி தான் பெரிய ஸ்டோரி. வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை பெஸ்டா வாழணுமா, இந்த ஊழியக்கார் செய்தார், அது ஊழியக்கார் செய்தார், நான் கத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் எடுத்துக்கலாம். பிறர் பார்க்க போகிற பெஸ்டான சுவிசேஷம் நெல்சன் என்கிற சுவிசேஷம் தான். த புக் ஆஃப் மேத்யூ இல்ல, த புக் ஆஃப் மார்க் இல்ல, லூக்கா இல்ல, யோவான் இல்ல, அப்போஸ்தலர் இல்ல, ரோமர் இல்ல, நெல்சன். இந்த புக் ஆஃப் நெல்சன் என்ன சொல்றதுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பான், என் கான்டாக்ட், என் ஊரு, என் மக்கள், என் சபை விசுவாசிங்க எதை படிப்பாங்க அப்படின்னா பேசுகிற இந்த ஊழியனை தான் ரீட் பண்ணுவோம். அது போல உங்கள் அருகாமையில் இருக்கிற 100 நாள் வேலை இருக்கிறீங்க, உங்கள் அருகாமையில் இருக்கிற மக்கள் எதை காடா பார்ப்பாங்கன்னா உங்க மூலியமா தான் கிறிஸ்தியான்னு பார்ப்பாங்க. அவங்க மூலியமா ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கொலீக்ஸ், உங்க கான்டாக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சன், உங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சனு, ஃபேஸ்புக்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹூ இஸ் ஜீசஸ் அவங்கள கேட்டா காட் ஆஃப் நெல்சனை பத்தி தான் அவங்களுக்கு தெரியும். என் கான்டாக்ட்ல இருக்கிற பாதி பேருக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியாது. ஜீசஸ் யாருன்னு ஓரளவுக்கு அவுட்லைன் தெரியும். அவர் வந்தாரு, மேசியா வந்தாரு போனாரு, கிறிஸ்தவர்களின் கடவுள், அவ்வளவுதான் தெரியும். எவ்வளவு டீப் அவரு, எவ்வளவு அன்புள்ள தேவன். நெல்சனுடைய லைஃபை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுமே தவிர வேற யாரும் வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், சுவிசேஷம் சொல்லாதீங்க, சுவிசேஷமா வாழுங்க. ரொம்ப நாளா நான் எதுக்கு தெரியுமா அந்த பாயிண்ட் எடுத்தேன், அதிகமா இந்த மீட்டிங் போறது, அந்த மீட்டிங் போறது, இதை போறது, அட்டன் பண்றது, கண்ணதை அட்டன் பண்றது, வாழ்க்கை மாறுச்சுன்னா ஸ்தோத்திரம். நானே ஃபர்ஸ்ட் ஏன்ச்சு கிளாப் வச்சு சொல்லிட்டாச்சு. உங்களை மாதிரி இருக்கணும் சிஸ்டர், பிரதர், உங்களை மாதிரி இருக்கணும். சும்மா வார்த்தை ஊழியம், வார்த்தை வர்ஷிப், பிரேயர்னு இருக்கிறீங்க தெரியுமா, வாழ்க்கை ஃபயர் ஆகுது. கனியை பாக்குறேன், நானு கனியை பாக்குறேன். உங்களை மாதிரி இருக்க சொல்லித்தாங்க நான் கேட்பேன். கனியே காணல பாதி பேரோட லைஃப்ல. ஆனா இது அப்படியே பிரயாசம் சுய பிரயாசம். இந்த மெசேஜ் கேட்கும், அந்த மெசேஜ் கேட்கும், இந்த மிஷினரி ஸ்டோரி கேட்கும், அதை பண்ணும், இதை பண்ணும், இந்த ஜபக்குள்ள இருந்தாங்க பிஸியா தான் வச்சுக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய சத்தத்தை ஆக்சுவலா காட் என்ன சொல்ல வர சிம்பிளா சொல்றேன் பாருங்க. யார் நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பிச்சாங்க போன செஷன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கி வணங்க டக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கணும் பிரதர் பாஸ்டர். ஆனா டீப் டைவே பண்ணது இல்லை. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் லைஃப் தான் வாழ்ந்துனே இருக்கு. நிறைய சர்ஃபேஸ் லெவல் டீச்சிங்ஸ், சர்ஃபேஸ் லெவல் கிறிஸ்டியன் லைஃப். சர்ஃபேஸ் லெவல்னா தரைனா தரைக்கு மேலே இதான், இங்கே தான் சர்ஃபேஸ் லெவல். இங்கே என்ன இருக்கிறோம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உள்ள போ ஆழமா போ. போட்டு கடல் இருக்கு, எல்லாம் நல்லா போட்டு மாதிரி மேல ஜாலியா போட்டு மேல பத்துக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறாரு நீச்சல் ஆழம் போ. நான் எதிர்பார்க்கறது வந்து ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆழமான தியானம், ஆழமான சத்தியம். தேடாத, சத்தியத்தை அதிகமா தேடாத. பைபிளை கொடுத்துருக்கிறேன்னா இதை மட்டும் படி, நல்லா படி, நல்லா ஆசைப்பட்டு நல்லா தியானம் பண்ணு. சரி, நான் சிம்பிளா சொல்றேன்,
டெய்லி மெசேஜ் கேட்கறதுலாம் ரொம்ப நல்லது, நான் அதை டினை பண்ணல. ஆனா கனி இல்லாம பண்ணீங்கன்னா வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். நீங்க நீங்க உங்க கூட நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. பயங்கர ஃபயரா இருப்பீங்க கத்தருக்காக. ஆனா வாழ்க்கையில பெருசா மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூஸ் நடக்காது. ஆனா ஃபயராவே ஒருத்தன் இருக்க மாட்டான். சர்ச்சுக்கு வருவான், போவான். அவன் லைஃப் பயங்கரமா எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவான். பண ரீதியா, பொருளாதார ரீதியா, வேலையில உயர்வு, பிசினஸ்ல டெவலப்மெண்ட், குரோத் எல்லாமே நடக்கும். அவன் பாட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பண்ணுவான். இன்னொரு பக்கம் வந்தா அது எப்பனா மீட்டிங்க்கு வருவான். ஸ்மால் குரூப்ஸ்க்கு எப்பனா வருவான். எஸ்ஐசிக்குலாம் வரவே மாட்டான். ஆனா சர்ச் மீட்டிங் விட மாட்டான். வருவான். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு போயிடுவான். ஆனா அவன் லைஃப் வந்து நிறைவா காணப்படும். மேட்ரு என்ன வாட் இஸ் த ரீசன்? சிம்பிளா சொல்லிட்டான், அவன் அதிகமா பிரயாசப்படல. ஐ மீன் ஏதோ ஒரு செய்து தேவனை பிரியப்படுத்திடலாம், இதெல்லாம் செஞ்சு கர்த்தருடைய ஐஸ் வச்சு நான் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கலாம்னு அவன் பிரயாசப்படல. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்ட்டு குதிரைக்கு வேலி கட்டின மாதிரி சர்ச்சுக்கு வருமா, சர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலான்ட்டு பாக்ஸ் பண்ணி அவன் லைஃப்பை வாழ்றான். அவனுக்கு டெய்லி நம்மள மாதிரி மெசேஜ் கேட்க டைமே கிடைக்காது. ஆனால் வந்து நூடுதுல ஒர்க்ல இருப்பான், யார் கேட்டா வேலை செஞ்சுன்னு இருப்பான். ஆனா அவன் தேவனால ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன வித்தியாசம்? ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி யார் பயங்கரமா இருந்திருக்கணும்? எஸ்ஐசியோட சண்டே சர்வீஸ், வெனஸ்டே சர்வீஸ்லாம் அட்டன் பண்றவங்கள ஃபயரா இருந்திருக்கணும். இந்த ஊழியம் அந்த ஊழியம், இந்த மீட்டிங் அந்த மீட்டிங், இந்த ஜபக்குழு அந்த ஜபக்குழு, டெய்லி அனுதினமும் பேக்டா இருக்கிற ஆட்கள் எப்படி எந்த அளவுல ஆசீர்வதிக்கும் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பேக்டா இருக்கிற ஆட்கள் இங்க இருக்கவே கூடாது. இந்நேரம் மைக்க போச்சுன்னு ஏதோ ஒரு சுவிசேஷ ஊழியத்துல, ஏதோ ஒரு சுவிசேஷ மீட்டிங்ல பிரசங்கம் கொடுத்துன்னு இருக்க வேண்டியது. ஆனா இன்றைக்கு நம்ம பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கோம். காரணம் வாட் இஸ் த கேப்? ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஓட்டையை விட்டுறோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஓட்டை இருக்கு, அதனால டங்கு 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 டங்குன்னு நல்லா வருது புஷ்ன்னு போயிடுது, நல்லா வருது புஷ்ன்னு போயிடுது. என்ன காரணம்? கொஞ்சம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து என்னதான் நடக்குது தலைவரே என்னை சுத்தி, வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீன் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவர் சொல்லுவாரு, தேவையான குணாதிசயம் இல்லம்மா, எனக்கு தேவையான குணாதிசயமே இல்லையப்பா. எல்லாம் பண்றானா நம்ம பிளஸ் பண்ணோன்னு வையேன், உன்னை ஒரு அதிகாரத்திற்குள்ள ஒரு ஆளுகைக்குள்ள நான் தூக்கின்னு போனோம், லீடர்ஷிப்ல அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு சாந்த குணமே இல்லையே. லீடர்ஷிப்லாம் போனா வேற லெவல்ல வாயை கலருவானுங்க. அங்க போய் அசிங்கமா பேசுச்சுன்னா இங்கே கெட்ட வார்த்தை பேசாம உன்னால இருக்க முடியல. உன் பசங்களை பார்த்து திட்டாம இருக்க முடியல. கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல. பிளாஸ்ட் பண்ண கோபம் கத்தி அப்படியே ஆக்ரோஷமா இல்லாம உன்னால இப்ப இருக்கிற இந்த பேசிக் சர்ஃபேஸ் லெவல்லே இருக்க முடியலையே. உயர்வுக்கு உயர்வான நிலைக்கு நான் எப்படி உன்னை கூட்டு, எதை நம்பி உன்னை கூட்டு போறது? எனக்கு கனி கொடு. ஆண்டவர் நிச்சயமா கேட்பாரு, எல்லாரையும் பார்த்து கேட்பாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவ லைஃபோ கிறிஸ்தவர்களுடைய லைஃப்ல கம்பல்சரியா தேவைப்பட வேண்டியது கனி. வசனம் சொல்றது, கனிகளினால் நீங்கள் அறியப்படுவீர்கள். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நெல்சன் பாஸ்டர் வந்து இது ஆரம்பிச்சாரு அதை ஆரம்பிச்சாரு, என்னதான் பண்றாரு, ஏன் சர்ச் மினிஸ்ட்ரி மட்டும் பண்ண தெரியாதா? கான்ல கேட்பாங்க, ரொம்ப அக்கறையில கேட்பாங்க. ஏன் தானி பொண்ணு சர்ச்சை மட்டும் பார்க்க தெரியாது, எதுக்கு எல்எஸ்டி சரி அந்த சர்ச் தான் இருக்குல்ல, எதுக்கு எஸ்ஐசி இன்டர்நேஷனல் சர்ச்லாம், இதெல்லாம் கேள்வி வந்துச்சு. டைரக்டா வராது, பின்னாடி பேசுவாங்க, நம்ம காதுக்கு வந்துடும். எதுக்கு அப்படின்னா மறந்துட்டு நான் ஓகே இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதுனா, காட் வந்து ஒரு சில விஷயங்களை, எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, காட் வந்து ஒரு சில விஷயங்களை நீ நிறைய கேட்டுன்னு இருக்க, ப்ரீச் பண்ணு. நான் சிம்பிளான எக்ஸாம்பிள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஃப்ளோக்கு ஏற்ற அவுட்ஃப்ளோ இருக்குதா? கரெக்டான லைஃப் வாழ்ந்துருக்கீங்க. அதாவது நான் அதிகமா மெசேஜ் கேட்பேன். இப்போ கூட இன்னைக்கு காலையில கிங்டம் கம்யூனிட்டியோட ஒரு மெசேஜ் கேட்டு வரேன். ஓகேவா? நான் எப்பவுமே அடிக்கடி மெசேஜ் கேட்பேன், நிறைய கேட்க மாட்டேன். ஆனா ஆத்துமாக்கு எப்பலாம் ஒரு ஜம்ப் ஒரு பூஸ்ட் தேவையோ கன்சிஸ்டண்டா கேட்பேன். ஓகேவா? இங்க இருக்கிற அநேக விசுவாசி, நம்மளோட ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட விசுவாசிகளை விட கம்மியா தான் கேட்பேன். ஆனா லைஃப் வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன்னு நான் டீச் பண்ணிட்டு போயிடுறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு வருது வார்த்தை, அது என்னால வெளியே சொல்ல முடியுதா? அதாவது கத்துக்கிறதுல எல்லாமே அப்படியே வாந்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வருது, அப்ளை பண்ண மட்டும்தான் பார்ப்பேன். அப்ளை பண்ணிட்டேன்னா அதை ப்ரீச் பண்ண மட்டும்தான் எங்கன்னா யூஸ் பண்ணி தள்ள முடியுமான்னு பார்ப்பேன். நான் ப்ரீச்சர்ன்றதுனால இது ரெண்டும் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்குதோ, வருது வார்த்தை வருது, நான் அப்ளை பண்றேன், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்றேன், கனி தரேன், அங்க போயிடும். ஐ மீன் அவுட்ஃப்ளோ அதுக்கப்புறம் ப்ரீச் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்மேட் கரெக்டா இருக்கு. இன்கமிங் அவுட் கோயிங் இருக்கிற வரைக்கும் லைஃப் நல்லா இருக்குது. ஆனா எப்போ நான் வந்து ஊழியம் கொல்ல இல்ல ஊழியம் செய்கிறவனா இருக்கணும் அப்படின்ட்டு கிறிஸ்துவ போல நான் மாறாம ஊழியம் கொள்ளணும், வார்த்தை கூடு, வர்ஷிப் கூடு, இத்த கூடு, அத்தை கூடு, இந்த ஜப கூட்டம் அந்த ஜப கூட்டம், இங்க ஓடுறது, இந்த உபவாச ஜபம், அமாவாசை ஜபம், கிருத்திகை ஜபம், மார்கழி ஜபம், மாசி, தை, பங்குனி, மங்கனியான வாழ்க்கை தான் வாழணும்.
ஏன் நான் எதுக்கு ஓடுறீங்க? கேள்வி ஒன்னையும் ஆவியானதுனால கேட்கறேன். நல்லா வேகமா ஓடுற ஃபயரா தெரியுது. கனி எங்க? ஒரே ஜெபம் அட்டெண்ட் பண்ணு. கனி கொடுங்க. கில்லாடி கிங் நீங்க தான். இல்ல சூப்பர். வாழ்ந்தா அப்படி வாழணும். ஒரே சபை, ஒரே ஜெபக்குழு, ஒரே ஒரு நேரோ மைண்டட்னஸ், ஒரே ஒரு ஃபோக்கஸ், சிங்குலாரிட்டி ஆஃப் ஃபோக்கஸ். நெத்தி போட்டுல அச்சா மாதிரி இது எய்ம் தலைவரே. ஏசப்பா இது எய்ம் என்னை நிறைவேற்றி முடிங்க. நான் கேட்கிட்டேன், நான் சொல்லிட்டா. அது போன்ற சிம்பிளான லைஃப் நீங்க வாழ்ந்தீங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயினே அடுத்த கட்டத்துக்கு மத்தவங்கள பத்தி பேசலாம் டைமே இருக்காது. அநேக ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்ட காரணமே என்னவாயிடுச்சுன்னா காசிப் சென்டர் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் கேட்கிறேன், எதனா ஒரு ஜெப குழுலயோ ஜெப கூட்டத்திலயோ ஏன் தெரியுமா இப்ப ஈஸியா இந்த மிட்வீக் செஷன்லாம் மாத்தி கல்லா கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா அக்கினி ஜெபம் முகாம் அப்படின்னு பேரை மாத்திட்டேன்னா பக 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 பகன்னு சகோதரிகள் எல்லாம் கூடுவாங்க. மெயினா சகோதரிகள் கூடுவாங்க. ஏன்னா அக்கினியா ஜெபம் பண்றதுக்கு 100 பேர் வந்துட்டு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும்? அதெல்லாம் கிடையாது. யாருக்காக ஜெபம் பண்றது? இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஊழியக்காரர் என்ன தெரியுமா பண்ணாரான்ட்டு 30 நிமிஷம் வந்து அந்த ஊழியக்காரரை பத்தியும் அந்த தனிநபரை பத்தியும் பேசிட்டு காசிப் பேசிட்டு ஆ அவருக்காக ஜெபம் பண்ணலான்ட்டு 3 நிமிஷம் ஜெபம் கடமைக்கு. ஏன்னா இப்ப பேச இந்த கர்த்தர் கணக்கு கேட்பார்ல, அவர்கிட்ட போய் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், ஜெப குறிப்பு கொடுத்த ஆண்டவரே. பிரேயர் ரிக்வெஸ்ட் இஸ் அ ஸ்கேம். பைபிள்ல எந்த இடத்துலயாவது பைபிள்ல இது காட் ஸ்டாண்டர்ட் பத்தி நான் பேசுறேன். பைபிள்ல எந்த இடத்துலயாவது அப்போஸ்தலர் வாழ்ந்த காலகட்டத்துல சீஷர்கள், நீங்களும் நானும் சீஷர்கள், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சீஷர்கள் பிற சீஷரிடம் போயிட்டு எனக்காக ஜெபம் பண்ணீங்க. பவுல் எழுதுற பவுலுக்கு ஜெபம் தேவையா கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அவர் ஒரு ஹியூமிலிட்டியில ஒரு இதுல நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன், என்ன பிளஸ் பண்ண ஜெபத்துல எங்களுக்காக தாங்க. அது வேற. அவர் அக்கௌண்டபிலிட்டி. அவர் வந்து ஒரு சர்ச்சோட மென்டர். சபைகளுக்கு எதுமோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஜெபத்துல சப்போர்ட் பண்ணுங்க. காணி கூட கேட்பாரு சில இடத்துல. சில இடத்துல வேணான்றவார், சில இடத்துல கேட்பாரு. அது ஆனா ஒரு சகோதரன் இன்னொரு பேதுரு யோவான் கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கடா யோவானே ஒரு மாதிரி படப்படுக்குது எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்ல? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஸ்கேம். எழுத்துலயே 1ஆம் நம்பர் ஏமாத்து வேலையே இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாங்குறது, ஜெபக்குறிப்பு. உலகத்திலே மோசமான பாவம் காசிப். ஒன் ஆஃப் த மோசமான பாவம் புறங்கூறுதல். அந்த புறங்கூறுந்த பாவத்தின் உச்சம் எங்க திரும்ப நடக்குது? ஜெப கூட்டங்களில் நடைபெறுகிறது. பாவத்தின் உச்சக்கட்ட பாவத்தின் அந்த காசிப்பு, புறங்கூறுத்து, பின்னாடி பேசுறது, ஒருத்தவங்களை பத்தி அவங்க முகத்துக்கு பின்னாடி பேசுறது எல்லாம் நல்ல விதமாவே பேசப்படுறது எங்க தெரியுமா? சபைகள்ல, திருச்சபைகள்ல, பிரேயர் செல்ஸ்ல. பிரேயர் எங்க கூடுறோமோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு அப்கிரேட் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் உங்களுக்காக ஜப குறிப்பே கொடுக்காதீங்க. அதை விட ஒரு கன்னு மாதிரி ஒரு லைஃப் எதுவுமே இல்லை. இப்போ சில பேர் ஒண்ணு எத்தனும் ஏசப்பாவே ஜெபம் பண்ண சொல்றாரு. சீஷர்கள் கிட்ட கெத்செமனே தோட்டத்துல என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக பண்ண சொன்னாரு? டேய் சிலுவையில அறைய பட போறேன்டா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லவே இல்லையே. அவருக்காக அவர் ஜெபம் பண்ணாரு. அவங்க பிதா வீட்டு போய் அவர் என்ன சொன்னாரு? நீ விழுந்துராத படிக்கு, நீங்க அவ்வளவுதான் நான் போறேன்ப்பா. அப்பா நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணு. 1 மணி நேரமாவது முடிச்சுக்க முடியாதா? யாருக்காக யார் ஜெபம் பண்ண சொன்னாரு? எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோ யோவானே, பேதுரு, அந்திரேயா, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்பா கிட்ட நான் போறேன். எனக்காக நீ பண்ணு, உனக்காக நான் பண்றேன். இங்க நீ மூச்சிருந்து எனக்காக பண்ணு, நான் பண்றேன். நான் எனக்காக பண்ணிக்கிறேன்ப்பா. அவர் என்ன பண்றாரு? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க மானால் நலமா இருக்கு, இருந்தாலும் ஏன் சித்தமா இல்ல. யாருக்காகவும் ஜெபம் பண்ணல. அவருக்காக அவர் பண்ணிக்கிறாரு. யோவானுக்காக யோவான் தான் பண்ணும். மார்க்காக மார்க் தான் பண்ணும். மத்தேயுக்காக மத்தேயு தான் பண்ணும். அந்திரேயாக்காக அந்திரேயா தான் பண்ணும். அதை விட்டுட்டு கிறிஸ்தவன் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு கர்த்தரை அறியாதவங்க ஒருத்தர் கிட்ட ஜெப குறிப்பு கொடுத்தா ஏசப்பா கிட்ட எப்படி ஜெபம் பண்ண தெரியாது பிரதர். பாஸ்டர் நீங்க பண்றீங்களா? தட்ஸ் வேலிட். சிஸ்டர் நீங்க பண்றீங்களா? சூப்பர். அவங்களுக்காக பண்ணும். ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இத்தனை வருஷம் நிலைநாட்டப்பட்டவர்களாக நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது அப்படியே ஒரு பெரிய மோசமான கேங்க்ரீன் மாதிரி, கேன்சர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கத்திலே மோசமான அரிச்சரிச்சு சாவடிக்கிற ஒரு வியாதியா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைய மாறுது. ஒரு வியாதி மாதிரினா கிறிஸ்டியன்லாம் பார்த்து அலறானுங்க. அன்னைக்கு திருச்சபையில வந்து ஆட்களே நின்னுறாங்க. எனக்கு தெரிஞ்ச திருச்சபையில நடந்திருக்குது. ஏன்? ஒன்லி ரீசன் காசிப். ஜெபம்ட்டு காசிப் பேசுறாங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னுடைய விஷயத்தை கலெக்ட் பண்ணிக்கின்னு ஜெப குறிப்பு கொடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாரத்தை கொட்டிடலாம். ஐயோ அக்கினியா ஜெபம் பண்ணுவாங்க. கொட்டா அக்கினியா தான் ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அக்கினியா பரவுது விஷயங்கள். எப்படி எங்க லீக் ஆகுது? எப்படி லீக்ஸ் எப்படி ஆகுது? ஒரு நபருடைய பர்சனல் லைஃப் எப்படி லீக் ஆகுது? ஏன்னா எங்கன்னா ஐயா ஜெப குறிப்பு கொடுத்திருப்பாரு, நம்ம ஜெப குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அதன் விளைவு கர்த்தர் இதை மாற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்.
மட்டமான இங்கே இருக்கிறோம். இங்க விட இங்க கீழே ஃப்ரேம்ல இல்ல பாருங்க கையை. மட்டமான ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல். எல்லாருமே சீஷர்களை போல அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போனோம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அங்க போனா மட்டும்தான் பாக்குறதல்ல நடத்தை. அதாவது அவன் லைஃப்ல நடக்கிறத விட என் லைஃப்ல அதிகமா அற்புதம் நடக்கும். எப்பனா அப்கிரேட் ஆகணும். ஐ நீட் டு கெட் அப்கிரேட் டு காட் ஸ்டாண்டர்ட். வாட் இஸ் காட் ஸ்டாண்டர்ட்? ஏசு கிறிஸ்து போய் எங்கேயும் யார்கிட்டயும் போய் கையை நின்று பிச்சை எடுத்துட்டு ஜெப பிச்சை எடுக்கல. எனக்கா ஜோம் பண்ண ஏன் நீ பண்ண? உனக்காக நீயே பண்ண மாட்டா, அவங்க ஏன் பண்ண? சிம்பிளா என்னுடைய கேள்வி. உனக்காக நீயே பண்ண டைம் இல்லை தானே? அப்பயே மத்தவங்க உனக்காக பண்ணும். உன் வாழ்க்கை மாறினா நீ பண்ணு. உனக்கு தான் உன் வாழ்க்கையை பத்தி தெரியும். என் லைஃப்ல ப்ரேயர் ரிக்வெஸ்டே கொடுக்கறதுல பெரும்பாலும் எனக்காக ஜோம் பண்ணிக்க, எனக்காக ஜோம் கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி, தம்பி தான் நல்ல பையன், அண்ணா ஃபாஸ்டிங் இருக்கலாமாண்ணா? நம்ம 3 பேரு மூவர் குழு அது, ஓகேவா? ஃபாஸ்டிங் இருக்கலாமாண்ணா? என்கேஜ்மெண்ட் நல்லா போனோன்னு அன்னைக்காகவும் ஃபாஸ்டிங் இருக்கலாமா? ஒன்றும் தேவையில்லப்பா, நல்லா சாப்பிட்டு நிறைவா கத்தரை துதிக்க போறேன், எனக்காக ஜோம் பண்ணிக்க முடிஞ்சா. ஃபாஸ்டிங்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்க போகுது. எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்பதாக மைட் பி அலையன்சஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகாத அவங்க வந்து ஒரு அன்பின் நிமித்தம் தான் சொல்றாங்க. நான் சொன்னேன், அத்தாரிட்டியில சொன்னேன், காட் கொடுத்த அத்தாரிட்டியில அந்த இந்த வாட்டி பிசுறே தட்டாதரா, மிஸ்ஸே ஆகாது. வெட்டு ஒன்று துண்டு 2 ஆண்டவர் முடிப்பாரு. ஃபாஸ்டிங் இருந்து ஃபாஸ்டிங்லாம் சம்டைம்ஸ் எது தெரியுமா புரியுது? நேற்று யார்கிட்டயே பேசும்போது சொன்னேன், ஜாக் கிட்டே அக்கா கிட்டே தெரியல, பேசும்போது மைட் பி இந்த ஃபாஸ்டிங் ஓடுறாங்களே அவங்களுடைய ஃபாஸ்டிங்கின் முன்னொரு சாயல் அற்ப விசுவாசம்ன்றதை நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் இல்லை, எல்லாரை பத்தியும் நான் ஜெனரலைஸ் பண்ணல. யோசிங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களே, ஆண்டவர் நான் ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச், எந்த விதமான ஃபார்முலாவும் கொடுக்கல. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச், ஓகேவா? என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களே பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியங்கள், அப்போ அது உங்களுக்கு செய்யப்படும். விசுவாசத்தோடைய ஜெபம், விசுவாசத்தோடைய ஜெபிக்கணும். எங்க இருந்து ஃபாஸ்டிங் வந்துச்சு? சில சாதி பிசாசுகளை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அச்சு முறியடிக்கணும். அதுக்கு ஃபாஸ்டிங் வேணும், மாற்று கருத்தில். ஆனா ஏன் எல்லாத்துக்குமே ஃபாஸ்டிங் போது? நான் சொல்றேன், அநேகருடைய ஃபாஸ்டிங்கான காரணம் அவர்களுடைய அற்ப விசுவாசம். நான் நார்மல் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நான் நார்மலா ஜோம் பண்ணாலாம் ஏசப்பா கேட்க மாட்டாரு. உபவாசம் பண்ணி கொஞ்சம் இங்க ஏறலாம்னு நினைக்கிறேன், அப்பயும் நடக்க மாட்டேன். ஏன் நடக்க மாட்டேன்னு தெரியுமா? சுய பிரயாசம். தைரியமா சாப்பிட்டு தெம்பா கர்த்தரை நம்பி கர்த்தரை முழு பலத்தோட துதிச்சு சிம்பிளான ஜெபம், ஒன்லைன் ஜெபம் பண்ணிட்டுப்பாங்க எலியா மாதிரி. ஆண்டவரே காரியத்தை வாய்க்கு சேர்க்குது. யோசப்பா, சூரியன் ரொம்ப டவுன் ஆகுது, நான் போராடணும், போர் முடியல, எட்டாவோட நிக்க வச்சு மிச்சம் நான் பாத்துக்கிறேன், நில்லு அப்படியே கம்முன்னு. இயேசுவோட ஜெபம், இறையா அமைதியா இருக்கு, கம்முன்னு என்ன தூங்கி நினைக்கிறான்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கணும், சீஷர்லாம் பயப்படுறாங்க, கம்முன்னு கப்பச்சப்பான ஆயிடுச்சு. என்ன எத்தனை வேலை ஃபாஸ்டிங் வந்துட்டாங்க அவங்கலாம்? யோசிங்க. அநேகருடைய ஃபாஸ்டிங் வந்து வித் ரைட் இன்டென்ஷன்ஸ் இருந்தா பரவாயில்ல. அநேகருடைய ஃபாஸ்டிங் வந்து அவருடைய அற்ப விசுவாசம், அவ்விசுவாசத்தை மூடி மறைச்சு, ஐயோ நம்ம ஜோம் பண்ணா கேட்கவே மாட்டேன், ஒரு உபவாசம் இருக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்டிங் பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. ரைட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. உங்களுடைய உபவாசமும் சரியான அளவுல இருக்கட்டும், சரியான இன்டென்ஷனோட இருக்கட்டும். உங்களுடைய உபவாசம் அற்ப விசுவாசத்தோட விளைவான்னு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் நான் லேபிள் பண்ணல, இருக்கலாம், நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. ஆவியானவர் இடைப்படுவார். ஐயோ பிரதர், நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, ஆமா என் அவிசுவாசம், நான் சாதாரணமா ஜெபம் பண்ண கேட்கவே மாட்டாரே அவரு, உபவாசிச்சாவது வாங்கிடலாம், வாங்கி இருக்குதுமே. இந்நேரம் ஜொப குறிப்பு எல்லாம் சும்மா டிக்கு 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 நான் சும்மா கலக்கலான லைஃப் வாழ்ந்துருக்கணும். ஏன் வாழல? கர்த்தருக்கே விருப்பம் இல்லைங்க. உங்க அந்த மாதிரி பிரேயர்ஸ்ல கர்த்தர் சம்டைம்ஸ் பிரியமே படுறது இல்லை. ஏன்னா சுய பிரயாசமா அவர் பாக்குறாரு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? தான் பிள்ளைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா அதிகமான நேரம் செலவழிக்கணும் அவருக்கு. அதை விட்டு சோறு தண்ணி இல்லாம பட்னியா கண்டுட்டு இங்க சுத்தினு அங்க சுத்தினு அதுக்கு பேர் வேற ஃபாஸ்டிங் வச்சுன்னு நடக்கணும். உபவாசத்தோட ஒரு விஷயம் நன்றி ஆகணும். நடக்கலையா? உபாசிக்காதீங்க. நான் சொல்றேன், போராடாதீங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன், இடுப்பெலும்பு ஒன்றுதான் மிச்சம். ஈசாக்கு என்ன போராடினாரு புரியுதுங்களா? யாக்கோபை போராடி ஆசீர்வாதம் வாங்கினாரு, எல்லாம் ஓகே. இஸ்ரவேலா மாற்றப்பட்டார்லாம் ஓகே. ஒன்றது இடுப்பு. ஈசாக்கு ஆபிரகாமை யோசிங்க. நான் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுவேன்? ஃபோக்கஸ் ஆன் ஐசக், ஃபோக்கஸ் ஆன் ஆபிரஹாம். ஆபிரஹாம் எந்த அளவுக்கு பயங்கரமா உபவாசம் இருந்தாலும் தெரியும். ஆனா விசுவாசத்தின் தகப்பன் தலைமை இங்க இருந்தான். யாக்கோபு போராடினாதான் வெற்றின்னு இங்க இருந்தாரு. அதுதான் ஐயோ ரொம்ப போராடுறேன் சட்டு மல்லு கட்டி சரி போய் தொலைன்னு பிளஸ் பண்ணிட்டு
இஸ்ரவேலா மாத்திட்டார். ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவ நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே யாக்கோபு போல இருக்கணுமா, இவங்கள போல இருக்கணுமானா, நீ என்ன போல இருப்பா அப்படின்னுவாரு. ஆபிரகாம பத்தி நிறைய பேசப்பட்டிருக்குது. ஜீசஸே கோட் பண்ணுவாரு. டேவிட பத்தி நிறைய கோட் பண்றாரு ஜீசஸ். யார இயேசுவ முன்னிறுத்துறாரு பாருங்க. யோவான் ஸ்நானகனை பத்தி அதிகமா கோட் பண்றாரு. அவன் வேற லெவல்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிங்க. பைபிள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படிக்காதீங்க. அப்கிரேடிங் டு காட் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒன் லைன்ல முடிக்கிட்டா, எந்த விசுவாசி தான் ஜபத்தின் மேல நம்பிக்கையோட, எனக்கு ஜப குறிப்பெல்லாம் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாஸ்டர்ஸ் கிட்ட என்ன தேவைப்பட்டா மட்டும் ஷேர் பண்ணுவேன். அதிக மனபாரம் தான் ஷேர் பண்ணுவேன். மற்றபடி என் காரியங்களை வாய்க்க செய்ய என்னுடைய ஜபமே போதும் அப்படின்றவங்க இங்க வருவாங்க. அதை விட்டு இங்க ஜெபம் பண்றது, அங்க ஜெபம் பண்றது, இங்க ஜப குறிப்பு கொடுக்கறது. யாருன்னா உங்ககிட்ட வந்து ஜப குறிப்பு கொடுத்தாலும் ஜெபம் பண்றது இருக்கட்டும். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ண அப்போதும் நீங்களே போய் பண்ணுங்க, சொல்ல கத்துங்க. அல்ல சார் அன்டில் யுவர் பாஸ்டர்ஸ். ஏன்னா பாஸ்டருடைய வேலையே மக்கள் அந்த மாதிரி ஒரு நீடோட வந்தா ஜெபிக்கிறது தான். நான் சொல்றது விசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப டக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ண நீயே பண்ண போன்னு சொல்ல முடியாது. பண்ணிதான் ஆகணும். எந்த ஆத்ம பாரத்துல கொடுக்குறாங்கன்னு தெரியலையே, எவ்வளவு கஷ்டத்துல. ஆனா ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிட்டு போகும்போது தைரியமா சொல்ல கத்துக்கோங்க. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. கர்த்தர் உங்க விசுவாசத்தை தான் பார்ப்பாரு, உங்க ஜபத்தை தான் பார்ப்பாரு. உடனே எத்தனை வந்திருக்கோம். யோபு தன் சிநேகிதருக்காக, எத்தனை யோபுகள் இருக்காங்க, எத்தனை செல்ஃப் மேட், அதாவது தனக்காக தான் ஜெபம் பண்ண பைபிள் கேரக்டர்ஸ் அதிகமா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா அப்ப சிறைவு. அந்த எத்தனை வாட்டி ரெஃபரன்சஸ் இருக்கு அந்த மாதிரி. நம்ம எதனா ஒரு விஷயம் தப்பு தப்பா பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொதப்பி விட்டு யோபு புட்டிக்கலாம். ஏன்னா பைபிள் நல்லா தெரிஞ்சுதான் சொல்ல, மூளை பெருசாக பாருங்க. ஆவிக்குரிய மூளை நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி லாக்ல மாட்டேன், சரி யோபு எடுத்து விடு. இந்த மாதிரி ஒரு பாத்துல மாட்டு, சரி தாவீதை வலிச்சு போடு. இதுல மாட்டுங்க, பேதுரு இழுத்து போடு. மறுதளிச்சனா பேதுரு வலிச்சு போடு. எல்லாம் தெரிந்து நமக்கு. ஆனா ஏசப்பா கிட்ட எத்தனை நாள் தான் தப்பிச்சிக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், பெத்தஸ்தா கோலத்துல இருக்கலாமா அந்த மனுஷன் மாதிரியே பார்த்துனே இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது. நான் கூட எல்லாமே செய்யறேன், நடக்க மாட்டேன், நடக்காது. ஏன்னா எல்லாத்தையும் இழுத்து மூட்டு. நான் எப்ப தெரியுமா உருப்பட்டேன்? நிறைய பிரசங்களை கேட்க கட் ஆஃப் பண்ணேன். சும்மா ஓடினே இருக்கேன். நிறுத்து. ஆகணும் ஒரு நாள் டம்மு டம்முன்னு நொங்கு நொங்குன்னு வச்சாரு. என்ன பண்ணின்னு இருக்கிறேன்? ஓடிய பேசவே மாட்டேறேன். ஜோப் பண்ற, பேச மாட்டேற. இல்ல புரியல, ரெண்டும் ஒண்ணுதானே பிரதர்? இல்ல வேற. ஜபம் பண்ணினே இருக்கிறப்பா, இவங்களுக்காக ஜபம், அவங்களுக்காக ஜபம். உங்க லைஃப் நாருது. உக்காரணும்ல, வந்தா கூட அப்படியே சர்ஃபேஸ்ல ஒரு நல்லவர். உங்களுக்கு தெரியாது, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. வடிவேல் மாதிரி தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பார்த்தது என்ன என்னதான் பிரச்சனை? ஆக்சுவலா உன் மனசின் ஆழத்துல ஒரு விஷயம் ஒன்று டிஸ்டர்ப் குத்தினே இருக்குதுல, அதை எடுத்துன்னு வெளியே. தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிரேயர் என்ன தெரியுமா? வாட் இஸ் ட்ரபிளிங் யூ த மோஸ்ட்? எது உங்களை ரொம்ப அதிகமா போட்டு தூங்க விடாம பந்தல, அதை வாயை திறந்து என்கிட்ட அறிக்கையிடுன்னு எதிர்பார்க்கிறேன். அதை விட்டுருச்சு. மோடிக்காக ஜெபம் பண்றது, அகஸ்டின் ஜெபகுமாரோடைய நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிஸ்க்காக, எப்பா அவர் தான்ப்பா நமக்கு பண்ணோம், பெரிய தலைவர்கள்ப்பா அவங்கலாம். நாம அவங்கள தாங்குறோம். உங்க லைஃப தாங்குப்பா, நம்மள தாங்கிறதுக்கு ஆள் இல்லையே. நம்ம எனக்காக நான் தானே பண்ணோம். எனக்காக நான் பண்ணலன்னா யார்? அகஸ்டின் ஜெபகுமார் பண்ணுவது, அதெல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்களுக்காக பண்ணுங்க. உங்களுக்காக பண்ணி ஒரு ஆசீர்வாதமா நிறைவான வாழ்க்கையில வாழும்போது, நான் சொல்றேன், ஜெப குறிப்புக்கா அவங்களுக்காக ஜெபம் பண்றதை விட அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி காசு அனுப்பி விடுங்க. ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அது இடிக்குதுல்ல. என்னடா இது? ஜெபம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குது, காணிக்கை அனுப்ப சொல்றாரு. கஷ்டமாகுதுல்ல, அது பண்ணாதீங்க. உங்களால செய்ய முடிஞ்ச ஊழியக்காரங்கள்லாம் உங்களால செய்ய முடிஞ்ச மிகப்பெரிய ஒரு பிரயாசமே அவங்கள வந்து ஊழியத்துல தாங்குறது. அவங்களுக்காக ஜெபிக்க அவங்க திருச்சபை இருக்கும். ஆனால் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிஸ், இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் பண்றவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக பண்ணுவாங்க, திருநங்கைகளுக்காக பண்ணுவாங்க. பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுறேன். ஜெபமே பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்சா நல்ல செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிட்டு அவங்களுடைய சபைய மெட்டீரியலிஸ்டிக்காவோ பண ரீதியாவோ நீங்க சந்திச்சீங்கன்னா, ஜெபத்தை காட்டிலும் அடுத்த லெவல் அது. அந்த அப்கிரேடுக்குள்ள தான் நான் வர சொல்றேன். ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், மறந்தே போயிடும். அதை விட இயேசு நாமத்துல பிரதர் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க மேல நான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஜீவனையும் பேசுறேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவங்களுக்காக வாழ்க்கை ஃபுல்லா ஜெபம் பண்ணாதீங்க. அவர் நல்லா இருப்பார். பிளஸ் பண்ண கத்துக்கணும். அடுத்த லெவல் ஆஃப் காட் ஸ்டாண்டர்ட் என்னன்னா, கெட்டிங் பிளெஸிங் இல்ல, பீயிங் அ பிளெஸிங். நான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கேட்கறது இல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே அதுதான். நீ வந்து ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வாதம் உனக்கு தருவேன் இல்லை, நீ தான்ப்பா ஆசீர்வாதமே. அங்க போக கத்துக்கணும். போன மாசத்துடைய மெசேஜஸும் இந்த மாசத்துடைய மெசேஜும் இன்டர்லிங்க் தான் நான் ஃபீல் பண்றேன்.
ஆவியில உணர்த்தப்படுறேன். இப்போ ஈசாக்கு முக்கியமான கதாபாத்திரமாச்சு. ஆபிரகாம் போட்டு ஆசீர்வாதமா இருப்பாய் தானே சொல்றான். அதுல ஸ்டாண்டர்டு. எல்லாம் 3 மதங்கள் அச்சுக்குது பாருங்க. யூத மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்டியன் மதம். எங்க அப்பா ஏன் முற்பதாடா ஆபிரகாம், இப்ராஹிம் எங்களுதுரான்னு. அவரு பாப்பாரு, எப்பா உங்களுக்கு யாருதுமே இல்லை, நான் அவருது. யெகோவா ஈரே அவருக்கு தான் நான் சொன்னோம். நீங்க ஏன் ஆச்சுக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி, அவர் வச்ச ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டாரு பாருங்க. நிறைய பிரயாசப்படுறோம், ஏன் நடக்கல? நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஹர்ட்டாவே இருக்கலாம். ஆமா பிரதர் சொன்ன மாதிரி நிறைய அநேக பிரயாசப்படுறேன். பேதுருவ போல நான் முழுவதும் பிரயாசப்படுறேன், ஒரு மீன் கூட அகப்படலையே. ஏன் தெரியுமா? கர்த்தர் சத்தத்தையே கேட்கல. புலம்பி இருப்பார். நாங்க அந்த சோதனையில பார்த்தோம். அது பிப்ளிக்கல் இல்லதான் அந்த சீனு. புலம்பினே இருப்பாரு. நான் யெகோவா தேவனே உங்களை நம்பி வந்தேன், அசிங்கப்படுத்தினுக்கிறீங்களேன்ற மாதிரி ஒரு மூவியா பாக்குறாங்க. புலம்பி இருப்பாரு. பட் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் உங்களுடைய பிள்ளை கேட்கிறேன். அந்த ஜெபம் பண்ண துணிகரம் தான் பண்ணா அவர் சொல்லுவார். சொன்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய முடிஞ்சா அந்த ஜெபம் பண்ணுங்க. பண்ணுங்க. ஏஞ்சி போய் இந்த வேலையை செய்யணும். அது செய்யணும். எனக்கு சொன்னாரு, கடன்ல இருந்து வெளியே வரணுமாப்பா. மோசமான கடன். நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல பயமா இருக்கு. பாவம் ஆன்லைன்ல இல்லையா நான் பயத்துல போறேன். நீங்க வேலைக்கு போனாலும் வேலை ஆகாது. தானே போண்டி கிளம்பு. ஊழிய நீடு அங்க அதிகமா இருக்குது. ஆண்டவரே, அதாவது அமேசான்ல ஐடில கம்பெனில வேலை செஞ்சே இவ்வளவு பெரிய கடன் அடைக்க முடியாதான். கிராமத்துக்கு அனுப்புறீங்களே, மனசாட்சி இருக்குதா? இந்த மாதிரி தானே எங்க அப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட மனசாட்சி இருக்குதா? பிராக்டிக்கலா பாசிபிள். ஆண்டவர் சொன்னாரு பிராக்டிக்கலா இம்பாசிபிள். ஆனா நீ இதை விசுவாசிக்கணும். என்னால் அது கூடும். உன் கடனை நல்லிஃபை பண்றது என்னால தான் கூடும். உனக்கு நல்லா தெரியும். நீ அமேசான்ல போய் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணாலும் அவ்வளவு பெரிய கடன் உன்னால அடைக்க முடியாது. நீ எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் அந்த மேனேஜரோ அடுத்த கட்டாட்டு அவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் உன்னால அடைக்க முடியாது. குடும்பமா சேர்ந்து நீங்க உழைச்சாலும் அடைக்க முடியாது. தெரிஞ்சு போச்சுல. அப்போ நான் சொல்றத நீ கேளு. என் பிளானுக்குள்ள வா. உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அது உனக்கும் தெரியும். நீ வேணா நம்பர்ஸ் கால்குலேஷன் போட்டு பாரு. ஓடுறது வேஸ்ட் ஆண்டவரே, பண்ண முடியாது. தெரியுதுல. என் சத்தத்தை கேள். கரெக்டாவே சொல்ல மாட்டேன்னு கேட்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, பெட்டி மாளிகை கட்டுன்னு ஊருக்கு போ. அங்க நான் உன்னை ஆசீர்வாதம். ரொம்பலாம் ப்ராமிஸ் பண்ணல. நீ போ, என் அடுத்ததுல பார்ப்பேன், என் கரத்தை பார்ப்பேன், என் வழிநடத்துல பார்ப்பேன். போனோம் 3 வருஷத்துல சும்மா டக்கு 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 பெரிய பெரிய கடன், பெரிய பெரிய கடன், எஜுகேஷன் லோன், இந்த லோனு டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டு இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிற்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கடன்காரனா நான் இருந்தேன். நான் வாங்கினது இல்ல, எனக்காக வாங்கப்பட்ட கடன்கள். அப்ப ஏன் கடன் தானே அது? எஜுகேஷன் லோன்லாம் எனக்காக வாங்கப்பட்ட கடன். ஏன் கடன்? என் மேல விழுந்த கடமை நான் தான் அடைக்கணும். முடியல, என்ன பண்றது? ஆண்டவரை போய் கேட்க, என்ன ஆண்டவரை பண்றது? ஆண்டவர் ஆலோசனை கொடுல, நான் இதை பண்ண போறேன், அதனால நீங்க வாங்க. கர்த்தாவே சொல்லுங்க. நான் ரொம்ப நாள் என் சுய பிரயாசத்துல பண்ணிட்டேன், என்னால இது பண்ண முடியாது, இதுக்கு மேல பாடி தாங்காது, நீங்க உதவி செய்யுங்க, நான் என்னதான் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நம்ம போது ஐடியா கொடுப்பாரு. கீழ்ப்படியை கத்துக்கணும். ஐடியா கொடுப்பாரு. உட்காந்து ஜோம் பண்ணே இருப்பா, வானத்தாதான்னு கொட்டுன்னு சொல்ல மாட்டாரு. இங்கிலீஷ் கிளாஸ் எறான்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நாமளே இங்கிலீஷ்ல தத்தகா புத்துக்கா. தானி பூண்டியில இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பி. ஐயோ ஐயோ, வேற எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல எதுனா செயல் எல்லாம் டீச் பண்றான். திருக்குறள் எக்ஸ்பேண்ட் பண்ணி மக்களை டீச் பண்ண ஜாலியா பண்ணிடு. இங்கிலீஷ் ஐய காண்டு பிடிக்கும். டீச் பண்ற அளவுக்குலாம் முடியாது. கீழ்ப்படிக்கும். இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்த கொஞ்சம் பிரயாசம். அந்த நேரத்துக்கு தேவையான தேவைகளை சந்திச்சாரு. அப்புறம் ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி நான் பாரப்பட்டினேன். சும்மா உட்காந்து ஜூம்ல இது பண்ணுங்க. இப்படி சொன்னாரு, நீ மட்டும் ஆராதிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறியே, மிட் வீக்ல நல்லா துதிக்கிறியே, அப்படியே ஜூம்ல ஓபன் பண்ணு. ஃப்ரீ தானே ஜூம்ல ஓபன் பண்ணு. 4 பேர் ஜாயின் பண்ணிட்டோம். ஆசீர்வாதமா இருக்கு. ஆசீர்வாதமா இரு. ஆசீர்வாதமா இரு. நீ வர்ஷிப் பண்ணே இரு. இதே மாதிரி வீடியோலாம் வராது. சுச்சினரே கூட 4 பேர் ஜாயின் பண்ணிட்டோம். அவங்களும் துதிப்பாங்களே வீட்டுல இருந்தே. ட்ரை பண்ணு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதான் எல்எஸ்டி. லெட்ஸ் சிங் டுகெதர். வாங்க ஒன்னா சேர்ந்து துதிக்கலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்படியே உயர்த்தினேன். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். எல்எஸ்டி ட்ரம்ஸ் கிளாஸ் அத்தனி, எல்எஸ்டியோடைய இங்கிலீஷ் கிளாஸ், அப்புறம் எல்எஸ்டி வர்ஷிப், அப்புறம் அதை வேர்டா மாதிரி சொன்னாரு. இப்ப ஆளுங்க சேர்ந்துட்டாங்கப்பா, டிமாண்ட் அதிகமாயிடுச்சுப்பா உனக்கு, மக்களே வார்த்தை தாகத்துல இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வார்த்தையை போடு, பிரசங்கி தானே நீ. சரி தலைவரே, சரி. அப்படியே போச்சு. எல்எஸ்டி பிரான்ச்சஸ் ஆச்சு. இன்றைக்கு வேற எனக்கு ஷாரன் அக்கா நடத்திட்டு இருக்காங்க ஒரு இடத்துல பிரான்ச் கன்சிஸ்டன்டா மண்டேஸ்ல. கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. பாத்தீங்களா? ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இது எல்லாத்துக்குமே மூலக்க. இப்போ எஸ்ஐசில வந்து எல்எஸ்டி எல்லாம் கிழிச்ச முடியாச்சு. நான் எல்எஸ்டி ஊழியெல்லாம் பண்றது இல்ல, டைம் இல்ல. சபை ஊழியத்துக்கே டைம் கரெக்ட் ஆகுது. ஆன்லைன் மினிஸ்ட்ரி இப்போ வந்து எஸ்ஐசி தேவையுள்ள ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் இங்க ஒரு சில பேர் இருக்கு, எந்த சர்ச்சுக்கும் போகாத மக்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த சர்ச் ஸ்பெஷலா.
துவக்கப்புள்ளி எங்க? சென்னையில வாழ்க்கையுடைய பீக்ல அத பண்ணி, இத பண்ணி எப்படின்னா எந்த பிரயாசமும் வேஸ்ட். பேதுரு போல ஒரு மீன் கூட அகப்படல. என்னுடைய பிரயாசம் வேஸ்ட்டு. என்ன பண்ணலாம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் ஆவியில் எளிமையாயிட்டு சரண்டர் ஆண்டவரே. உஃப்! தல சுத்துது. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. நான் கேட்கிறேன். கஷ்டமா இருந்தா, எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காத ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நல்ல தகப்பன். ஓகேவா? கடினமானது தான் சொல்லுவாரு. டஃப் தான்டா, நான் நிக்கிறேன் உன் கூட. நீ போ. எனக்கு நல்ல ஆலோசனை பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல ஆலோசனை. இப்பதான் யோசிக்கிறேன். ஐயோ! தாணிப்பூண்டிப்பா, வேணாம்ப்பா, போகாதப்பா, ஃபுல் டைம்லாம் போகாதப்பா. மோசமான மக்கள்ப்பா. தாணிப்பூண்டி இல்ல. வில்லேஜ் கல்ச்சர் உனக்கு செட் ஆவாதுடா. வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வேற நெல்சன். நீ சிட்டில இருந்து போற நெல்சன், வேணாம் நெல்சன்னாரு. பெரிய ஊழியர் ஒருத்தர். கர்த்தருக்கு கீழ்ப்படிறேன். கஷ்டம் தான் எனக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் நடத்துவார் நான் நம்புறேன். அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு கீழ்ப்படிஞ்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதமே. இது எல்லாம் மூல காரணம் அன்று கர்த்தரே என்ன சொல்றீங்கன்னு காது கொடுக்குறது. இந்த நேரத்துல கர்த்தருக்கு ஆலோசனை, கர்த்தருக்கு மென்டார் ஆயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு மென்டார்ஸ். ஆண்டவரே நீங்க என்ன பண்றீங்கன்னா என் லைஃப்ல இந்த கடன் அடைக்க நீங்க இதை பண்றீங்க, இந்த கடன் இதை 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 டீல் பண்ண அதை முடிச்சு விடுங்க, அதை டீல் பண்ண நம்மளே ஐடியா கொடுக்கணும். வாட் இஸ் வைஸ்? அதாவது இங்க இங்க இந்த டீச்சிங், இந்த ஸ்டாண்டர்ட், மேன்லி ஸ்டாண்டர்ட், மனுஷ ஞானம். இங்க காட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லணும்னா, சாமியலோட ஜபத்தை பண்ணுப்பா சொல்லணும். என்ன ஜபம்? கர்த்தாவே சொல்லும், அடியன் அல்ல நம்ம பிள்ளைகள், கர்த்தாவே சொல்லும் உங்களுடைய பிள்ளை கேட்கிறேன்ட்டு நிஜமாவே ரிசீவிங் ஹார்ட்டோட நிஜமாவே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்கிறேன் சொல்லுங்க. அதிக விசுவாசம் வேணும். சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற மனப்பான் வேணும். கீழ்ப்படுதல்னா அந்த ஜபத்தை பண்ணி கர்த்தர்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்க சுயத்திலே ஓடுங்க. எங்கன்னா போய் எத்தனை நாள் பாருங்க, சுயத்துல பிரயாசப்படுறீங்கன்னு பாத்துக்கலாம். ஆனா நிஜமா காட் ஸ்டாண்டர்ட்ல போய் ஹை லெவல் பிளஸிங்ஸ் வாங்கணுமா? கர்த்தாவே சொல்லும் பிள்ளை நான் கேட்கணும். நீங்க சொன்னா நல்லதா தான் இருக்கும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கைக்குள்ள போறேன். கடைசியா நான் என் மேரேஜ்க்காக அந்த அலைன்ஸ் வரதுக்கு முன்னாடி பண்ண ஜபம் என்ன தெரியுமா? சொல்றேன் பாருங்க. எங்கேயுமே சொல்லல இதை. லைவ்ல எங்கேயுமே சொல்லல. என்ன தெரியுமா ஜபம் பண்ணேன்? என் பிரயாசம் எல்லாம் சம மட்டமாகுது, கேவலமாகுது. என் டேஸ்டே கேவலமாகுது ஏசப்பா. என்னோட செலக்ஷன் கேவலமாகுது. நான் இது பண்ண ஜபம். என்னுடைய சாய்ஸஸ், என்னுடைய டிசிஷன் மேக்கிங் கேவலமா இருக்கு ஆண்டவரே. போதும். நான் இதுக்கு மேல ஹர்ட் ஆக விரும்பல. நான் எதுவுமே பண்ண போறது இல்ல. என்னுடைய என்னுடைய புரிதல் சரியானு கூட தெரியல. மேரேஜ் சம்பந்தமான டிசிஷன் மேக்கிங்ஸ் சரியானு கூட தெரியல. அப்படியே ஆஜராகிறேன், அப்படியே சரணடைகிறேன். நீர் கொடுத்த அம்மா அப்பா எனக்கு இருக்கிறாங்க. நீங்க தான் அவங்களை கொடுத்தீங்க. நான் அம்மா அப்பாவை நம்பல. ஆனா நீங்க தான் அவங்களை ஏற்படுத்தினீங்கன்னு நான் நம்புறேன். அதனால என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரியை நீங்க எனக்கு கொடுக்கணும்னா எங்க அம்மா அப்பா மூலியமா கொடுங்க. அம்மா அப்பாவுடைய டிசிஷன் மேக்கிங்கும் என்ன மாதிரி தான் தப்பா இருக்கலாம். ஆனால் இனிமேல் அடுத்து வரப்போற அலையன்ஸ் வந்து அவங்க மூலியமா தான் எனக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நானே இறங்க மாட்டேன். என்கிட்ட எந்த அலையன்ஸும் டைரக்டா அனுப்பிடாதீங்க. அவங்க மூலியமா வரணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. இது எவ்வளோ பெரிய விசுவாசம் தேவை தெரியுமா இது? ஏன் தெரியுமா? அது ரொம்ப குரூஷியலான ஜபம். எதனா ஏடா கூடமா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிக்குது, ஐயோ நம்ம ஜபம் பாட்டுமே கீழ் பஞ்சு தொலைணுமே. இது முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டும் நம்பணும். சரண்டர். ஏசப்பா நிறைய பிசிறு தட்டுது. வேணாம் வேணாம் வேணாம், இருங்க நான் வரேன், ஃபார்முக்கு வரேன், திருப்பி பேசிக்ஸ்க்கு வரேன். நீர் சொல்லும், அப்பா அம்மா மூலியமா சொல்லும். இது வரைக்கும் நான் அவங்களுக்கு தான் அக்கௌண்டபிள். அவங்க கிட்ட வரட்டும். ஃபேமிலியா சேர்ந்து கன்சல்ட் பண்றோம். ஆனா அவங்க மூலியமா வரும்போது நான் உங்களுக்கு வழி விடுறேன். நான் நான் ஒத்துக்கிறேன் நீங்க அனுப்புறது. வந்துச்சு, வெயிட்டா ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்றைக்கு நாங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில இருக்கும். கையில மோதிரத்தோட. ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி கல்யாணம். எல்லாரும் வந்துடுங்க. SIC திருச்சபை ஜனங்க எல்லாருமே இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் சரண்டரிங் ஜபம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரண்டர். ஆனா ஆனா ரொம்ப பிரயாசப்பட்டேன். சுயம் இது அது இன்னும் எப்படி இருக்கணும்? என் டேஸ்ட் எந்த அளவுக்கு தெரியுமா? சுயம் என்னுடைய பயோடேட்டால எல்லாரும் அப்பா அம்மா நம்பர் தானே கொடுப்பாங்க. என் நம்பர் தான் இருக்கும். ஏன்? அப்பாக்கெல்லாம் போயிடுச்சுன்னா, அப்பாவே ஃபில்டர் அடிச்சிட்டாருன்னா, ஏன்னா நல்ல வரன அப்பாக்கு பிடிக்கலன்னு ஃபில்டர் அடிச்சிட்டாருன்னா, வேணாம் வேணாம் என்கிட்டே வரட்டும். சுயம் 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 பெருமை. பெருமைன்றத விட சுயம். நம்பல. பிறரை நம்பல. பேரண்ட்ஸை நம்பல. என்னை விடவா அவங்களுக்கு தெரியும்? என் லைஃபுக்கு வரப்போற ஏற்ற துணை டேஸ்ட் என்னை விடவா அவங்களுக்கு தெரியும்? அதனால நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்க எத்தனை போறேன். எனக்கு ஓகேனா அங்க எத்தனை போய் ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க நொங்க நொங்கன்னு வச்சு வச்சாரு. என்னோட சாய்ஸ் எல்லாம் மோசமா இருந்துச்சு. ஓ நோ 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 நோ. ஏதோ தப்பு பண்றது தப்பு. எல்லாம் கோட்டி வழி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெபம் பண்ண டக்கு 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 டக்குன்னு காரியத்தை வாங்க செய்தாரு. எல்லாமே பட்டு 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 பண்ணு நடக்குது. எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
இத்தனை வருஷம் லேட் ஆயினே இந்த விஷயம் பட்டு 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 எப்படி நடக்கும்? இது கர்த்தரால் ஆகும். எப்ப நான் கர்த்தருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தின் விளைவு என்னால உறுதியா சொல்ல முடியும். என்னால உறுதியா சொல்ல முடியும். பொண்ணு பார்க்க போற அந்த நாளுக்கு முந்தின நாள் நைட் உட்கார ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எந்த விதமான கன்விக்ஷனும் எனக்கு இல்ல. மனசுல தோணும்ல, கன்ஃபார்மா இந்த ஸ்திரீ தான் பண்ணணும். எந்த விதமான கன்விக்ஷனும் இல்ல, நோ சொல்றதுக்கும் எதுவும் இல்ல. எஸ் கன்ஃபார்மா இவங்க தான் வேணும், எதுவுமே இல்ல. பிளாங்கா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். புதுசா இருக்கு, புரியவே இல்லையே சப்பா. கன்விக்ஷன் இல்ல, ஒரு மாதிரி அமைதியான ஒரு மன அமைதி. ஜென் மோட் சொல்லுவோம், சாந்தி சாந்தம் சாந்தம் சாந்தி சாந்தி. அந்த மாதிரி இருக்கு. என்ன ஆண்டவர்னு சொல்லுமா, அவர் பேசினார், போ நீ ரொம்ப செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கொடுத்துருக்கிறேன். வெளியே இருந்து பாக்குறதுக்கு எதுவுமே உனக்கு தெரியாது, நான் ஹிடனா வச்சிருக்கேன். எல்லாமே முந்தின நாள் நைட்டே என்ன ப்ரிப்பேர் பண்ணுது கர்த்தர். நீ போ, நீ சொதப்ப மாட்ட. நீ அதிகமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய உனக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் அந்த கேர்ளுக்குள்ள நான் ஹிடனா வச்சிருக்கேன், உள்ள வச்சிருக்கிறேன். சர்ஃபேஸ்ல வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன விசுவாசி நெல்சன். நிஜமா கர்த்தர் பேசினாரு டிசம்பர் 15 நைட் நான் பிரேயர் பண்ணும்போது. தைரியமா போ, கர்த்தர் சொன்ன என் தைரியப்படுத்தின வார்த்தை, தைரியமா வெளியரங்கமா எதையுமே யோசிக்காத, உலக ரீதியா எதுவும் பார்க்காத, தைரியமா போ, இதை நான் அனுப்பியிருக்கேன், நீ தைரியமா போய் பேசு பொண்ணுகிட்ட, உனக்கு புரியும்னாரு. பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க தான். இந்த பொண்ணை விட்டா நம்ம கேட்டோம்னா இனிமேல் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. இதான் அட்ரா. அங்கே எஸ் சொல்லிட்டு வாங்க, அந்த வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்றோம், நல்ல நல்ல செய்தியா சொல்றோம், அந்த கதையே இல்லை. எஸ் உனக்கு ஓகேல, எனக்கு ஓகே, நான் எஸ் சொல்லிட்டு போறேன். அங்கே தட்டு மாத்திட்டு வந்துட்டோம். எப்படி தெரியுமா, ஏன் தெரியுமா இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது? எந்த தனிநபர் கர்த்தரிடத்துல தேவ பிரசனத்துல உட்கார்ந்து அவரை விசுவாசித்து, காட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்டே ஃபெய்த், ஃபெய்த் ஐ அம் ஸ்பீக்கிங் அபௌட் தி வேர்ட், தி ஃபெய்த், விசுவாசம். நம்பப்படுகிற காணப்படாத நிச்சயம். எப்படி ஆண்டவரே, இது கர்த்தருடைய சத்தம் தானா, பிசாசு பேசுறானா, இல்ல தெரிஞ்சவங்க மூலியமா வந்துச்சு நம்மளே நினைச்சுன்னு இருக்குமா, இல்ல இந்த குடும்பம்ன்றதுனால நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோமா? கிடையவே கிடையாது. அந்த விதம் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே இதுல இல்ல. அப்பாவும் நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசல இதை பத்தி, இந்த கான்வர்சேஷன்லாம். பார்க்கலாமா, போய் பார்க்கலாம் எப்படின்னு, அப்படிதான் அவ்வளவுதான் போகணும், பிளாங்கா போகணும். நைட் என்ன ப்ரிப்பேர் பண்றேன். அந்த பொண்ணு கிட்ட போய் நான் போய் சொன்னேன், நைட்டே பேசிட்டாருமா. அந்த பொண்ணு சொல்றத கேட்டு எனக்குனே செஞ்ச மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா இங்க வந்து நான் ஃபார்மாலிட்டியில வந்து எஸ் சொல்ல தான் வந்தேன். ஏன்னா நேற்று நைட்டே காட் ப்ரிப்பேர்ட் மீ. என்னை வந்து என்கிட்ட பேசிட்டாரு. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நேர்ல பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு போக தான் வந்தேன். இப்போ நான் சந்தோஷப்படுறேன். நல்ல வேலை எஸ் சொன்னேன். 2 நாள் முன்னாடி பேசும்போது சொன்னேன், நல்ல வேலை எஸ் சொன்னேன். இப்பதான் தெரியுது கர்த்தர் ஏன் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சாருன்னு. ஏன்னா எனக்கு இன்னெல்லாம் பிடிக்குமோ, இன்னெல்லாம் எனக்கு தேவையோ, அத்தியாவசியமோ, அப்பண்டன்ட்டோ எல்லாத்தையும் டமான்னு தூக்கி ஒரு பர்சன் மேல போட்டு, தாயின் கருவில் உருவாக்கு முழுவதாகவே ஒரு நபர் எனக்காகவே ஸ்கெட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி, இந்தா 30 வயசுல வாங்கிக்க செல்லம், எனக்கு அப்படியே கையில பிளாட்டர்ல எத்தனை வந்து கொடுத்தாருன்னு அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறாங்க அவங்க. இன்னும் லைஃப்ல வரல. இப்பவே இந்த லெவலு வந்துட்டா சும்மா கலக்கும், அது வேற விஷயம். எதுக்கு தெரியுமா சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்பைரல் பெயிண்டிங் எங்க ஆரம்பிச்சது? ஒரு சின்ன சபம். நான் சரண்டர் ஆகிறேன் ஏசப்பா, என்னுடைய சாய்ஸஸ் தப்பா இருக்கு, அது அறிக்கை இன்னும் தாழ்மையில வந்து அந்த ஜபத்தை பண்ண முடியும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. நான் என்னுடைய பார்வை தப்பா இருக்குது. என்னுடைய பார்வைனா பெர்ஸ்பெக்டிவ், பார்வை கோணம் தப்பா இருக்கு. நான் எதெல்லாம் இது ரைட் ஆகும்னு நினைக்கிறேனோ அது ரைட்டா ஆகல. அப்போ நான் சரண்டர் ஆகிதான் ஆகணும். போதும், ரொம்ப ரொம்ப நானே அப்பா அம்மாவை நம்புறேன், நீங்க கொடுத்தீங்கன்றதுனால நம்புறேன், நீங்க பாத்துங்கன்ட்டு உங்களை நம்புறேன்ப்பா. நீங்க அடிப்பீங்க, எனக்காக ஜெயிப்பீங்க. டக்கு டக்கு டக்குன்னு காரியத்தை வாங்கி செய்யறாங்க. உங்களுடைய ஜெபம் இந்த நாள்ல மாறணும். காட் ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னா, நான் அந்த பிக்சர் திருப்பி நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. எஸ் எஸ் ஆக நான் பயங்கரமா இடைப்பட்டிருக்கிறாரு பேசும்போது, என்னால அது உணர முடியுது. எஸ், கெட்டிங் அப்கிரேட் டு காட் ஸ்டாண்டர்ட். எப்படி எப்படி அப்படின்னா, ஜபம் எப்படி இருக்குது? என்னுடைய ஜபம் பிறர், நான் தான் சொல்றேன் பாருங்களேன், என் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட கூட ஜப குறிப்பே கொடுக்க மாட்டேன். இங்க இருக்கிறவங்க சாட்சி, என் சர்ச்சு விசுவாசிங்க சாட்சி. மைட் பி என் பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அவங்களுடைய பர்சனல். நான் யார்கிட்டயும், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, ப்ரே பண்ணிக்கூடா, வயசானே போகுது எப்படிதான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தது இல்லை ஜப குறிப்பு. ஏன் தெரியுமா காரணம்? எனக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான விசுவாசம் என்னன்னா, நான் ஜெபிச்சு கேட்காத ஆண்டவரா ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஜெபிச்சு கேட்டுருவார்? வாய்ப்பே கிடையாது. ஆனா ஊழியக்காரங்களாம் மீட் பண்ணும்போது, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஹோல்ட் மீ இன் பிரேயர்ஸ் அப்படி சொல்லுவேன், ஒரு ரெஸ்பெக்டுக்காக. ஆனா என்னுடைய திமிரு, ஆவிக்குரிய திமிரு என்னன்னா,
நான் என் வாழ்க்கையை பத்தி மட்டும் ஓகேவா? என் வாழ்க்கையை குறிச்சு நான் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்காம இன்னொரு ஊழியக்காரர் ஜெபிச்சு கேட்டுருவாரா? கண்டிப்பா அந்த ஜோன் இல்ல. எனக்கு அப்பாவுக்கு ஒரு உறவு இருக்குது. நைட் போய் ஆண்டவர் வெயிட் பண்றது என்கிட்ட ஒரு நிறைய மாற்றங்கள், என்கிட்ட சரண்டரு, தாழ்மை, தேவ பக்தி, அப்கிரேடு, டேனியோட ஒரு மெசேஜ் அந்த D7 இருக்குல்ல, அப்படியே லைஃபை திருப்பி போட்டுச்சு. சாட்சியா சொல்றேன். அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வந்துச்சு. இல்ல இன்டர்வியூக்கு முன்னாடி மெசேஜ் ஓகேவா? இன்டர்வியூக்கு முன்னாடி என் மெசேஜ் அதோட கண்டினியூஷன்ல தான் டேனியோட இன்டர்வியூ SICக்கு போட்டோம். அந்த அந்த சீரீஸ் இருக்குல்ல, மோசையோடைய முகத்தை பத்தி, அந்த மோசையோட முகம் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுதான் என் லைஃபோட டர்ன் அரவுண்டு. அந்த மோசையோட முகத்தை பிரகாசமா இருந்துச்சு நான் ப்ரீச் பண்ணேன். அங்க லைஃப் ஷிஃப்ட் ஆச்சுங்க. அதுல இருந்து சும்மா கலக்கல் மேல மேல மேலதான். இனிமேல் அங்கதான் அப்கிரேட் தான். எல்லாத்துக்கும் காரணம் வார்த்தை. இந்த சர்ச் அங்கெல்லாம் ஓடுறதே இல்லை. ஒரே சர்ச், ஒரே வேர்ட், ஒரே ப்ரீச்சர். நிறைய கேட்கறதில்லை. நான் கூட ஐசக் டி பாஸ்டர், வெட்டி அக்கா சேம் சர்ச், இல்லைன்னா கிரேஸ்வின் அண்ணா. நிறைய பேரை கேட்டோன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நிறைய வெவ்வேறு வார்த்தைகளுக்கு கன்ஃபியூஸ். யாருன்னா ஒரு நல்ல ப்ரீச்சரை பிடிங்க, 1 or 2 மேபி. நிறைய வார்த்தைகளை கேளுங்க, ஆனா அவங்கள்தான் கேளுங்க. ஒரே ஏன்னா ஒவ்வொரு ஊழியர்கள் இப்ப SIC ஒரு டைரக்ஷன்ல போகுது, கிங்டம் கமிட்டில ஒரு டைரக்ஷன்ல போகும், கல்வாரி கிரைஸ்ட் சர்ச்ல ஒரு டைரக்ஷன்ல போகும். எல்லாமே பரலோகத்துக்கு தான் போகுது. நம்ம இங்க அங்க இப்படி இப்படி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, இரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாமே பரலோகத்துக்கு தான் போகுது. எந்த வழியில போனா கன்ஃபியூஸ் ஆகும்? இங்க அங்க இங்க கொஞ்சம் அங்க அப்படி வேணா இங்க போருமா? ஓகே, மோஸ்ட் CCC SIC சேம் பார்ட் தான். என்ன பாஸ்டர் சேம்ன்றதுனால ஓகே, இந்த ஓகே இதுவா, ஓகே ரைட் போலாம். இதுதான் பண்ணாங்க, போகக்கூடாது அப்படி சொல்ல வரல நான். அப்படி யார் சொன்னாலும் கேட்காதுங்க. ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றேன் அதை கேளுங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, கன்ஃபியூஸ் ஆகாம வழிநடத்தப்படுங்க ஆவியினால். ஒரு ஒரு வெகு சில ஃபியூ ப்ரீச்சர்ஸ் நீங்க வச்சு அவங்களுடைய அந்த திருச்சபைகளுடைய கான்டெக்ட்ல, நீங்க எஸ்பெஷலா உங்களுடைய சர்ச்சா இருக்கணும், நீங்க போற சர்ச்சோட கான்டெக்ட்ல நீங்க நடத்தப்பட்டீங்கன்னா தெளிவா இருப்போம். பிளஸ் பண்ணி அடுத்த போய் நிறைய டைவர்ட் ஆக மாட்டோம், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். வார்த்தையை கேட்போம், அபியாசப்படுத்த டைம் இருக்கும். எந்த தனிநபர் வார்த்தையை கேட்டு என்னால அதை அப்ளை பண்ணவே டைம் இல்லை பிரதர், ஏன்னா அடுத்த வேர்டு வந்துடும், அடுத்த நாள் மீட்டிங் வந்தது. மோசமான லைஃப் ஸ்டைல். கம்பல்சரி நோ சொல்ல கத்துக்கணும். நிறைய சர்ச்சஸ்க்கு நோ சொல்ல கத்துக்கணும். நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு நோ சொல்ல கத்துக்கணும். நிறைய சாட்சி சொல்ற இடத்துக்கு நோ சொல்ல கத்துக்கணும். நிறைய ஸ்மால் குரூப்ஸ்க்கு நோ சொல்ல கத்துக்கணும். நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டயர்ட் ஆயிட்டு போதும், இந்த வாரம் ப்ரேயர் செல் போவேன், சும்மா பத்துன்னு இருக்கு உங்ககிட்ட, உங்க கூட உட்காந்துங்க. ஐ நீட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டப்ஸ். ஏன்னா ஓவர் லோடு, ஆவிக்குரியன்ட்டு கொல நைட்டு என்ன அபியாசமே படுத்துறது, லைஃப் வாழறதே இல்லை. கிறிஸ்துக்கு பிரியமான லைஃப் வாழாம அது கச்சா முச்சான்னு இருந்து வாழவே முடியாம இருந்தோம். எப்ப எல்லாத்தையும் தூக்கி விசிறிட்டு எல்லாம் நான் ஆரம்பிக்கிறேன், 0ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, என்ன பேசிக் பைபிள் ரீடிங், பிரேயர், வர்ஷிப், ஓகே டிக்கடி. செகண்ட் என்ன, நம்மளுடைய ஹோம் சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிக்கடி லார்ட். அதுக்கப்புறம் எனக்கு நான் எதனா பண்ணுமா, இருக்கிற கொடுக்கப்பட்ட ஊழியர்களை பண்றேன், கொடுக்கப்பட்ட ஸ்மால் குரூப்ஸ் ஆண்கள் ஐக்கியமா நான் போறேன், அவ்வளவுதான். மத்த எல்லா நாளும் நான் ஃப்ரீயா வச்சுப்பேன். சும்மா உட்காந்து டிவி கூட பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா சும்மா ஏதோ கடமை டிவி பாக்குறதுக்கு ஒரு மீட்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. டிவி பாக்குறதுக்கு ஒரு மீட்டிங் போலாம் பிரதர். அது நீங்க சம்பந்தப்பட்ட மீட்டிங்கா இருக்கட்டும். ஆண்கள் ஐக்கியம் மெம்பர் ஆண்கள் ஐக்கியமா இருந்தா ஓகே. இன்னொரு சபையில ஆண்கள் ஐக்கியம் நடக்குது, நீ சும்மா உட்காந்துக்கிறீங்க அங்க வா, பண்ணவே பண்ணாதீங்க. பிசாசு ஏதோ ஒரு விதத்துல பிசாசு ரொம்ப ரொம்ப கன்னிங். இதை சொல்றேன் பாருங்க, உங்களை நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, டிவி பார்க்காதடா, கோயிலுக்கு போவாங்க நான் போக மாட்டோம். கோயிலுக்கு போக நான் கிறிஸ்டியன் அப்படி டைவர்ட் பண்ண மாட்டான் கொம்பு வச்சுன்னு. படத்துக்கு பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும், என்ன பண்ணுவோம், டிவி பார்த்துக்கிறியே, அதுக்கு அந்த சபையில அமாவாசை ஜெபம் நடக்குது, அங்க போலாமே. ஆமா இல்ல, சும்மா இருக்கலாமே. ஒரு 2 மணி நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்படலாம். மாற்றுத்தி அங்கதான். அங்க ஒரு காஸ்பல் வரும், அங்க ஒரு விதமான டீச்சிங்ஸ் வரும், கன்ஃபியூஸ் ஆயிடும். போறீங்களா, ஒரே நேர்கொண்ட பார்வை, ஒரே டீச்சிங்ஸ், பிப்ளிக்கல் டீச்சிங் எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் நான் இருப்பேன். எனக்கு கன்ஃபியூஸ் பண்ற டீச்சிங் எல்லாம் இருக்கு. SICயா இருந்தாலும் SICயோட டீச்சிங்ஸ் பிப்ளிக்கல் தான். ஆனால் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா SIC மெசேஜை கேட்காதீங்க. நெல்சன் கிறிஸ்டோபர் சேனல், பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபர் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயினே இருக்கு. ஏன் தெரியுமா, உங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை, கிளாஷ் ஆகுது. நீங்க வேற ஏதோ ஒரு ஹோம் சர்ச்ல இருப்பீங்க, உங்களுக்கு இது கிளாஷ் ஆச்சுன்னா ஆண்டவர் என்ன கிராஸ் செக் பண்ணுங்க. ஆண்டவரே ஏன் கிளாஷ் ஆகுது, எது சரி, அப்படி கேட்டு ஆண்டவர் என்ன சொல்ற கீழ்ப்படி. ஆனா கிளாஷ் ஆயினுங்க வராதிங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகே, லெட்ஸ் கெட் அப்கிரேடட். சபையா சேர்ந்து அப்கிரேட் ஆகலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பச்சோம். ஆவியில் எளிமையுள்ளவர்களை பத்தி பச்சோம், சாந்த குணத்தை பத்தி பச்சோம். ரீசெண்டா என்ன தெரியுமா நடக்குது, கடந்த 2 வாரமும் நான் நிறைய வேர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்.
அனுமதிக்கவே மாட்றாருங்க. இங்க அப்படியே தசை திருப்பி ஆனா சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வராரு. இல்ல நான் வேற ஒண்ணு பண்ண போறேன். ப்ரிப்பேர் பண்ணா நீ வேர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போ நான் அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்கிறாரு. சூப்பரா எனக்கு பிரீச்சரா சூப்பரா இருக்கு. ஏன்னா எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு. எளிமை உள்ளவர்களை பத்தி பார்த்தோம், துயரப்படுகிறவர்களை பத்தி பார்த்தோம், சாந்த குணம் கடைசியா பார்த்து முடிச்சோம். சாந்த குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாரு. அதை விட உங்களுடைய பிரேயர்ஸ் எப்படி இருக்கு? இங்க இருக்கா? ஜெப குறிப்பு குடுத்துனுக்கிறீங்களா? இல்ல ஜெபம் பண்றீங்களா? உங்களுக்காக உங்களுடைய ஜெப குறிப்பில் போயினுக்குதா? இங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட? இல்ல நீங்களே இங்க போயிட்டு நானே அடிக்கிறேன் எனக்காக ஜெபம். யாருன்னா என்கிட்ட ஜெப குறிப்பு குடுத்தாங்கன்னா, அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தா, இல்ல உங்களுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய விசுவாசத்த கர்த்தர் பரிசோதிக்கிறாரு. உங்களுக்காக நீங்க தான் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் கேட்பாரு. உங்கள நான் வேணா சப்போர்ட் பண்றேன். பட் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்க ஊனத்திற்கு நான் ஒரு கிரட்ச்சா அந்த ஊ ஊனி ஊனி நடப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்கு கால் முடியாதவங்கலாம். அந்த வாக்கிங் ஸ்டிக்கா நான் இருக்க விரும்பலங்க. ஏன்னா சில பேர் என்ன தெரியுமா பண்றது? நீங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அவங்க அவங்க வேலைய பார்க்க போறது. வேலை வெட்டி இல்லல்ல நமக்கு ஜெப கோபுரம் கட்டிக்கிறோமா? எச்சரிக்கையா இருங்க. மனுஷர்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. ஊழியக்காரங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. ஜெப கோபுரங்களிடம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த ஜெப கோபுரம்லாம் கண்டிப்பா அன்பிலீவர்ஸ்க்கு தான். கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிறிஸ்தவங்க நம்மளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து மாடல் பிரேயர் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. பரலோகத்துல இருக்கிற பிரேயர். அந்த சாம்பிள நீங்க எடுத்து என்ன வேணா பண்ணலாம். விசுவாசம் உள்ள உங்கள் ஜெபம் தான் உங்கள ரட்சிக்கும். விசுவாசத்தோட ஜெப கோபுர ஜெபம் உங்கள ஒண்ணுமே பண்ணாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர பத்தி அறியாதவங்களுக்கு, இந்துஸ்க்கு, முஸ்லிம்ஸ்க்கு அவங்களுடைய மனபாரத்தை ஏசப்பா எப்படி கூப்பிட்டு தெரியாதவங்களுக்கு, பிரேயர் டவருக்கு ஜீசஸ் கால்ஸ் தான் கால் பண்ணி அநேக சாட்சிகள் இருக்கு. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஜெப கோபுரங்கள் வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தான். நாட் ஃபார் அஸ். ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. விசுவாசத்தோட இருங்க. ஆபிரகாம மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈசாக்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தாவீத மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாக்கோபையும் வச்சுங்க. ஆனா யாக்கோபு கிட்ட நிறைய குணாதிசயம், நல்ல குணாதிசயம் இருக்கு. போராட்டத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ மெயினா வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்ன லைஃப் ஸ்டைல்ல வாழலாம். பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. இதோட நம்ம வந்து சண்டே SIC லைவ் செஷன்ல சந்திப்போம். தேங்க்யூ.